ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். ஷேப் யுவர் ஃபியூச்சர், உங்கள் எதிர்காலத்தை வடிவமையுங்கள் என்ற இளைஞர்களுக்கான இந்த நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருங்கால சமுதாயத்தின் சிற்பிகள் இளைஞர்கள், உலகின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் இளைஞர்கள், எதிர்காலத்தின் எதிர்பார்ப்பு இளைஞர்கள், நம் நாட்டின் இள ரத்தங்கள் இளைஞர்கள். இளைஞர்கள் என்றாலே ஒரு துள்ளல் வரும், மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும், வெறுப்பும் பகைமையும் மண்டியிடும். இத்தனை சிறப்புகளுக்குரிய இளைஞர்களுக்கு பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். காந்தி ஜெயந்தியை ஒத்தி நடந்து கொண்டிருக்கும் உங்கள் எதிர்காலத்தை வடிவமையுங்கள், ஷேப் யுவர் ஃபியூச்சர் என்ற இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். இந்த அருள் நிறைந்த தருணத்தில் முதலாவதாக முதலாக விளங்கும், ஆதியும் அந்தமும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கும் விதமாக கடவுள் வாழ்த்து. ஒரு சில நிமிடங்கள் இறைவனை நினைப்போமாக. இந்த நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலமாக நம்மிடையே தங்களது மேலான கருத்துக்களால் நமது எதிர்காலத்தை வடிவமைக்க வழிகாட்ட வந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர்கள் அனைவரையும் பிரம்மா குமாரிகள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். டாக்டர் சதீஷ்குமார் MBBS MD பீடியாட்ரிக்ஸ் அவர்கள் KVS ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலை அவர்களை மனம் மகிழ்ந்து வருக வருக என வரவேற்கின்றோம். செல்வி ஆர் மந்தாகினி அவர்கள் ஸ்பெஷல் டெபுட்டி கலெக்டர் திருவண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ராஜயோகினி பிரம்மா குமாரி சகோதரி உமா அவர்கள் டைரக்டர் பிரம்மா குமாரிஸ் திருவண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ரொட்டேரியன் PHF K கிஷன் சந்த் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் நியூ ஜெனரேஷன் யூத் எக்ஸ்சேஞ்ச் டிப்ராஸ் டெவலப்பர்ஸ் டிப்ராஸ் ஜுவல்லர்ஸ் திருவண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ரொட்டேரியன் கார்த்திக் கிட்டு அவர்கள் சீஃப் இன்னோவேஷன் ஆஃபீஸர் IIIT பெங்களூர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இளைஞனே, உலகம் உன் மூச்சுக்காற்றை சுவாசிக்கிறது, உன் எழுச்சியை எதிர்நோக்குகிறது, உன் வளர்ச்சியை வரவேற்கிறது. எதிர்கால உன் தலைமைக்கு தயாராக இருக்கிறது. ஆம், இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கிய பங்கேற்பாளர்களாக ஆன்லைனில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் வண்ண வண்ண மலர்களாக விளங்கும் இளைஞர்களையும் பெரியோர்கள் மற்றும் சான்றோர்களையும் அன்போடும் ஆனந்தத்தோடும் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம்.
இவ்வியக்கத்தின் அறிமுக உரையை அளிக்க வருகிறார் சகோதரி BK முத்துலக்ஷ்மி அவர்கள். சகோதரி அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக தனது வாழ்க்கையை இறை சேவைக்காக அர்ப்பணித்து செய்யார் கிளை நிலையத்தின் பொறுப்பு சகோதரியாக இனிதே சேவையாற்றி வருகிறார். சகோதரி முத்துலக்ஷ்மி அவர்கள். ஓம் சாந்தி. உங்கள் எதிர்காலத்தை வடிவமையுங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலமாக இணைந்துள்ள அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் அறிமுகத்தை உங்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமானது 1937 ஆண்டு ஞானக்கடல் பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா என்பவர் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆன்மீக கல்வி நிறுவனமாகும். இது ஒரு மதசார்பற்ற இயக்கமாகும். இந்த அமைப்பின் தலைமையிடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் அபுமலையில் அமைந்துள்ளது. இவ்வியக்கம் 147 நாடுகளிலும் 4500க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இயங்கி வருகின்றது. சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் என்ற திட்டத்தை முன்வைத்து செயலாற்றி வருகிறது. இந்த அமைப்பின் தலைமை நிர்வாகியாக 95 வயதான தாதி இருதய மோகினிஜி அவர்கள் பொறுப்பேற்று செயலாற்றி கொண்டு வருகின்றார். துணை தலைமை நிர்வாகியாக தாதி ரத்தின மோகினிஜி அவர்கள் இருந்து வருகிறார். இவர் இளைஞர் பிரிவில் தலைவியாக இருப்பது பெருமைக்குரிய விஷயமாகும். இளைஞர்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபடும் இவ்வியக்கமானது இளைஞர்களின் வாழ்க்கையில் ஆன்மீக பண்புகளை வளர்க்க வேண்டும் என்ற லட்சியத்தின் அடிப்படையில் இயங்கி வருகின்றது. மனிதர்களுக்கு தேவையான நல்லொழுக்க கோட்பாடுகளை கொடுத்து வாழ்வை உயரடைவு செய்வதுதான் இந்த அமைப்பின் நோக்கமாகும். இன்றைய காலகட்டத்தில் தவறான வழியில் செல்லும் இளைஞர்களை சீர்திருத்தி தன்னம்பிக்கையை அவர்களுக்குள் வளர்த்து ஆன்மீக பலத்தை நிரப்பி அவர்களை முன்னேற்றமடைய செய்வதே இந்த அமைப்பின் வழிகாட்டுதலாகும். இந்த அமைப்பில் வருகின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் ஆன்மீக கல்வியை கற்றுக்கொண்டு தன்னுடைய சுய இச்சையின்படி புகைப்பிடித்தல், மது, போதை பழக்கம் இவற்றிலிருந்து தானாகவே தன்னை விடுபடுத்திக் கொள்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மகுமாரிகள் அமைப்பில் புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டும் வருகின்றனர் என்பது பாராட்டுக்கான விஷயமாகும். இவ்வியக்கம் உலகில் உள்ள இளைஞர் துறையினர் மட்டுமின்றி போக்குவரத்து துறை, விவசாயத்துறை, மகளிர் துறை போன்ற பல்வேறு துறையினருக்கும் அவரவர்களுக்கு ஏற்றாற்போல் ஆன்மீக கல்வியை கற்றுக் கொடுத்து வருகின்றது. இந்த அமைப்பின் தலைமையிடமாகிய ராஜஸ்தான் மாநிலம் அபுமலையில் ஒரே நேரத்தில் 25,000க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய தூண்களே இல்லாத மிக பிரம்மாண்டமான அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அத்தனை பேருக்கும் 1 மணி நேரத்தில் சூரிய ஒளியினால் உணவு சமைக்கப்படுகின்றது. இது ஆசியாவிலே முதல் சோலார் சிஸ்டம் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த இயக்கமானது ஐநா சபையின் பொது செய்தி இலாக்காவில் அரசு சார்பற்ற நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வியக்கத்தின் சேவைகளை பாராட்டி ஐநா சபையின் பொது செயலாளர் இந்த இயக்கத்தின் மறைந்த முன்னாள் தலைவி தாதி பிரகாஷ் மணிஜி அவர்களுக்கு அமைதி தூதுவர் என்கிற விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளனர் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து 5 தேசிய அளவிலான விருதுகளை இவ்வியக்கத்தின் கிளை நிலையங்களான ஆஸ்திரேலியா மற்றும் கயானா நாட்டிற்கு வழங்கி கௌரவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வியக்கம் சர்வதேச அளவில் இயங்கி வரும் அமைப்பாகும். திருவண்ணாமலையில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சேவையானது வெற்றிகரமாக செயலாற்றி வருகிறது. போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி, சேத்பட் போன்ற இடங்களிலும் பல்வேறு கிளை நிலையங்களிலும் இலவசமாகவே தியான பயிற்சி அளிக்கப்படுகின்றன. தற்போது ஆன்லைன் மூலமாக நிகழ்ச்சிகளும் ராஜயோக வகுப்புகளும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. நன்றி. ஓம் சாந்தி. பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் அறிமுக உரையை வழங்கிய BK முத்துலக்ஷ்மி சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடன் இணையதளத்தில் இணையவிருப்பது அன்பு சகோதரர் டாக்டர் K. சதீஷ்குமார், MBBS, MD, பீடியாட்ரிக்ஸ் அவர்கள்.
ஃபெலோஷிப் இன் நியோநேட்டாலஜி. சகோதரர் அவர்கள் SRMCயில் நியோநேட்டாலஜி துறையில் 2 வருடங்கள் துணை பேராசிரியராக பணிபுரிந்து தற்போது KVS ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் மற்றும் நியோநேட்டாலஜிஸ்டாக பணியாற்றி வருகிறார். 2018-19 திருவண்ணாமலை மாவட்ட IMA பிரசிடென்ட்டாக செயலாற்றியது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமின்றி பெங்களூர் பீடியாட்ரிக்ஸ் சொசைட்டியில் தனது எழுத்தாய்விற்காக விருது வாங்கியுள்ளார் மற்றும் ஸ்டேட் நியோநேட்டாலஜி கான்ஃபரன்ஸில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சகோதரர் அவர்கள் நியூபார்ன் ரெசசிட்டேஷன் புரோகிராமிற்கு நேஷனல் ட்ரெய்னராக செயலாற்றி வருகிறார். சகோதரர் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று காந்தி ஜெயந்தி அன்று பிரம்மகுமாரிகள் சங்கத்தின் வாயிலாக உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி தின நல்வாழ்த்துகளும் கூட கடமைப்படுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த பிரம்மகுமாரிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு ஷேப் யுவர் ஃபியூச்சர். நான் டாக்டர் சதீஷ்குமார், திருவண்ணாமலையில் குழந்தைகள் நல மருத்துவராக பணிபுரிகிறேன். ஒரு மருத்துவராக நாம் ஃபியூச்சருக்கு ஷேப் பண்ணணும் என்று நினைத்து கொண்டால் நம்மளுடைய உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதே முதன்மை கடமையாக நான் கருதுகிறேன். அப்படி நம்ம செய்யறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது என்பதை நாம் பார்க்கலாம். WHO டெஃபினிஷன் படி ஹெல்த் என்றால் ஒரு நோயிலிருந்து விடுபடுவது மட்டும் ஹெல்த் என்று கூற இயலாது. நம்முடைய உடம்பின் உறுப்புகள் அனைத்தும் சரியான அளவுகளில் வேலை செய்வதே நாம் ஹெல்த் என்று சொல்கிறோம். உடல் மட்டுமல்ல, மனதளவிலும் நாம் திறமையுடன் செயலாற்றுவதே ஹெல்த் என்று WHO டெஃபினிஷனில் கூறப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு 2 மெயின் டிசீசஸ் நமக்கு இருக்குது. அந்த 2 எது என்றால் சுகர், டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றதும், செகண்ட் ஹார்ட் அட்டாக், பிபி அண்ட் ஹார்ட் டிசீசஸும் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே டயபெட்டிக்கோட கேபிட்டல் இந்தியா என்று கூறும் அளவுக்கு நம்மிடம் அவ்வளோ பரவலாக இருக்கிறது. இது இரண்டுமே எதனால் உருவாகிறது என்றால் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்றால் இதர் நாம் சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் தவறாக உள்ளது, இல்லை என்றால் நம் உடம்பை நாம் ஹெல்த்தியாக வைத்துக் கொள்ள அதற்கு தேவையான எக்ஸசைஸ், மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் நாம் செய்ய தவறியதாலே நமக்கு இது இப்பொழுது ஒரு 30-35 வயசு ஆளுங்களுக்கும் டயபெட்டிஸ்க்கும் பிபி, சுகர் எல்லாமே வந்துவிடுகிறது. ஸோ இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்ன என்றால் நாம் முக்கியமாக உணவு பழக்கங்களில் நாம் தவறு செய்கிறோம். நமக்கு தெரியாமலேயே நாம் அதிக கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை நாம் உட்கொள்வதும், அதிக கொலஸ்ட்ரால் மிகுந்த உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் என்று கூறுகிறோம். அது ஜங்க் ஃபுட்ஸ் என்றால் பீஸா, பர்கர், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற உணவுகளை நாம் அடிக்கடி எடுத்துக்கொள்வதாலே நமக்கு இந்த நோய்கள் நமக்கு உருவாகி நாம் ஹெல்த்தை இழந்து விடுகிறோம். அதை நாம் தடுப்பதற்கு என்ன செய்யலாம்? இப்பொழுது நாம் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாட்கள் இந்த மாதிரி உணவுகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் நிச்சயமாக ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல நமக்கு இந்த மாதிரி உணவுகளை தொடர்ந்து உட்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக சுகரும் பிபியும் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன டார்கெட்ஸ்? ஒரு மாசத்துல 1 நாளோ இல்லை 2 நாள் மட்டும்தான் நான் இந்த மாதிரி உணவுகளை நான் இப்பொழுதைக்கு உட்கொள்வேன் என்று ஒரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாசத்துக்கு ஒரு வாட்டி கிராஸ் பண்ணிட்டேன்னா நான் இனிமேல் எடுக்கக்கூடாது என்று நம்மளை
கண்ட்ரோல் செய்து கொண்டால் ஒழிய நாம் இதிலிருந்து விடுபட முடியாது. இது மாதிரி நம்ம ஒரு 4-5 மாசம் பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் அதுக்கப்புறம் நம்ம 2 மாசத்துக்கு ஒரு தடவை என்று கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி முற்றிலுமாக இந்த மாதிரி உணவுகளை நாம் தடுத்து விட்டாலே நமக்கு இந்த நோய்கள் வர வாய்ப்பை நாம் ஒரு 50 to 60% நம்ம கண்ட்ரோலில் வைத்து விடலாம். செகண்ட், உணவு பழக்கம். அடுத்தது வந்து எக்ஸசைஸ். பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒன்று 2 விஷயமா, பாடி ஃபிட்னஸும் மைண்டுக்கான ஃபிட்னஸ். பாடி ஃபிட்னஸ்க்கு வந்து நாம ரெகுலர் எக்ஸசைசஸ் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் டெய்லி நடைப்பயிற்சி. உடம்புல ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 10,000 அடிகளாவது நாம் நடக்க வேண்டும் என்று சயின்டிபிக் ரிசர்ச் கூறுகிறது. அவ்வாறு 10,000 ஸ்டெப்ஸ் பெர் டே நாம் நடந்தோம் என்றால் நம்மளுடைய உடம்பில் இருக்கும் கொழுப்பின் அளவு நல்ல கொலஸ்ட்ராலாக மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட், மைண்டுக்கான ஹெல்த்தை எப்படி நம்ம கொண்டு வரணும்? மைண்டுக்கான ஹெல்த்தை கொண்டு வரணும்னா யோகா அண்ட் மெடிடேஷன். இது ரெண்டும் நம்ம மைண்டை ரீசார்ஜ் பண்றதுக்கு. இப்பொழுது இருக்கும் காலகட்டங்களில் ஃபாஸ்ட் வேர்ல்டு இருக்கிறதால நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், இந்த மாதிரி நம்ம இருக்கிறதால நம்ம மைண்டை காம் பண்ணணும் அப்படின்னு நினைத்து கொண்டால் அதற்கு 2 முக்கிய வழிகள் இருக்குது. ஒன்று, யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் மெடிடேஷன். ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு மூச்சு எடுத்ததை பிராணாயாமம் நாம் செய்தாலே நமக்கு மைண்ட் அளவில் நாம் ஹெல்த்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 2வது பாகமாக, இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கும் இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் மனதளவை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், உடலளவில் எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவதில் நான் சில சந்தேகங்கள் நம்மிடம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து கொரோனா வந்துட்டாலே நமக்கு எல்லாரும் பாதிப்பாயிடுவாங்க, இறந்துடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை நம்ம அறவே விட்டுவிட வேண்டும். அதற்கு பதிலாக நாம் பாசிட்டிவ் மைண்ட் ஃப்ரேமில் இருக்க வேண்டும். பாசிட்டிவ் மைண்ட் ஃப்ரேம் என்றால் என்ன? இந்த நோய் வாய்ப்பட்டவருக்கு ஒரு 100 பேருக்கு இந்த நோய் உருவாகிறது என்று வைத்துக் கொள்வோம். அதில் 50-60% 60% மக்களுக்கு அந்த நோய் வந்ததற்கான அறிகுறியே தெரியாமல் அவர்கள் குணமடைந்து விடுகிறார்கள். அடுத்த ஒரு 20-30% மக்கள் சில தொந்தரவுகளுக்காக மருத்துவரை நாடியோ இல்ல அட்மிட் பண்ணியோ ட்ரீட் பண்ணியோ அவங்க எதுவுமே பிரச்சனை இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான உணவு, சில இம்யூன் பூஸ்டர்ஸ்க்கான மாத்திரைகளை கொடுத்தாலே அவர்கள் அந்த நோயிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். ஒரு 5-10% மக்களுக்கு மட்டுமே தீவிர சிகிச்சை பிரிவு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது. அப்படி அவர்கள் அந்த 10% மக்களுக்கும் 7-8% மக்கள் குணமடைந்து வீடு திரும்புகிறார்கள். ஒரு 2%-3% மக்கள் மட்டுமே இந்த நோயிலிருந்து நம்மளால் காப்பாற்ற முடியாமல் இறந்து விடுகிறார்கள். ஸோ அதனால நம்ம பார்க்க வேண்டியது என்ன, பாசிட்டிவா இதை பார்க்க வேண்டியது என்ன? இறந்து விடுவது என்பது ஒரு கஷ்டமான விஷயம்தான், அப்படிதான் நம்ம அதை எடுத்துப்போமே தவிர. ஆனா நம்ம இதுல பாசிட்டிவா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 95-97% மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாமல் நாம் குணமடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோட அந்த நோய் வாய்ப்பட்டவர்கள் இருந்தாலே அவர்கள் குணமடைவதற்கான வாய்ப்பு அதிகமாகிறது. ஸோ இந்த நோயிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்வதற்கு என்னென்ன வழி? நிறைய தடவை கேள்விப்பட்டுட்டோம். என்ன? சமூக இடைவெளி. சமூக இடைவெளி என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பக்கத்தில் இருக்கும் பொழுது குறைந்தது 3 அடியிலிருந்து 6 அடி இடைவெளியாவது கடைபிடிக்க வேண்டும். 2வது, ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங். எந்த ஒரு நம்ம உடம்பு உறுப்புகளை நாம் தொட வேண்டும் என்றாலோ, முகத்தை தொட வேண்டும், மூக்கை தொட வேண்டும், இல்ல கண்களை தொட வேண்டும் என்றாலோ, இல்ல நம்ம ஃப்ரீக்வெண்டாவே ஹேண்ட் வாஷ், கை கழுவுதல் என்பது நாம் கடைபிடித்தாலே இந்த நோய் நமக்கு வரதற்கான
சாத்தியக்கூறுகளை நாம் ஒரு 50% அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். தேர்டு, மாஸ்க் அணிவது. மாஸ்க் அணிவது என்பது மிகவும் முக்கியமானது. 2 விதங்களில் அது நமக்கு பயன்படுவது. ஒன்று, நமக்கு தெரியாமலே நம்மிடம் ஒருவேளை நோய் இருந்தால் நம் மாஸ்க் அணிந்து கொண்டு இருமலோ தும்மலோ வரும்போது மாஸ்குடன் நம்ம இருந்தா அங்கு நம்ம கிட்ட இருந்து போற கிருமிகள் 90% குறைந்து விடுகிறது. அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள் எப்பொழுதும் மாஸ்கோடு இருந்தால் அவர்கள் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் 90% நோய் பரவலை அவர்களாலே கட்டுப்படுத்த முடியும். ஒன்லி வித் மாஸ்க் வியரிங். மாஸ்க் வியரிங் என்பது அதற்கு முக்கியம். செகண்ட், நம்ம ஹெல்த்தியா இருக்க பர்சன் மாஸ்க் எதுக்கு போட்டுக்கிறோம்? இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருமுனாலோ தும்மனாலோ நம்ம கிட்ட அந்த நோய் வராம இருக்கணும்ன்றதுக்காக தடுத்துக் கொள்வதற்காக. நாங்க என்ன பாக்குறோம், ஹாஸ்பிட்டல் உள்ள வரவங்களே மாஸ்க் போட்டுக்கிட்டு வாங்கன்னு உள்ள சொல்றோம். ஹாஸ்பிட்டல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பேசணும்னா மாஸ்க் கழட்டி விட்டு பேசுறாங்க. எப்பொழுதுமே மாஸ்க் அணிந்து கொண்டுதான் பேசுவதோ இருங்குவதோ துங்குவதோ எது இருந்தாலும் மாஸ்கை கழட்டாமல் தான் நாம் செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயமான உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது நம்ம ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். இப்பொழுது நாம் ஜெனரல் ஆஸ்பெக்டா என்ன பண்ணணும், நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கு, ஃபியூச்சர் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் என்பதற்கு ஓரிரு வழிகளை, எனக்கு தெரிந்த வழிகளை நான் இப்பொழுது கூற கடமைப்படுகிறேன். ஃபர்ஸ்ட், ஹேவ் அன் எய்ம் ஆர் கோல். இதுதான் நான் செய்ய வேண்டும் என்று ஒரு இலக்கை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அந்த இலக்கை முடிவு செய்தால் அதற்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க. நான் இதை 3 மாசத்துல முடிக்கிறேன், 6 மாசத்துல முடிப்பேன். சில கோல்ஸ் லாங் டர்ம் கோல்ஸா இருக்கும். 1 வருஷத்துல 2 வருஷத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத இலக்கு நிர்ணயம் செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் அந்த டைம் ஃப்ரேம் பண்ணலைன்னா you will not quantitatively estimate what we are achieving. அதாவது நம்ம எவ்வளவு போய் அடைவோம் என்பதை உங்களால் கணிக்க இயலாது. அந்த மாதிரி கணிப்பு இல்லை என்றாலே நாம் அந்த இலக்கை அடைவதில் பெரும் தாமதம் ஏற்படும். செகண்ட், அதே ஒரு டைரியில், உங்க டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன எது வரைக்கும் வந்திருக்கோம், இன்னும் எவ்வளவு செய்யணும்ன்றது உங்களுக்கு தானாகவே புலப்படும். செகண்ட் பாயிண்ட், நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் வேர்ல்ட். யாரோ ஒருத்தர் இந்த உலகத்தில் செய்கிறார்கள் என்றால் நம்மளாலும் கண்டிப்பா அதை செய்ய முடியும். என்ன, சிலர் 2 அட்டம் 3 அட்டம்ப்ட்லயே அதை முடித்து விடுவார்கள். சிலர் 10-15 அட்டம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதற்காக நாம் சோர்வடையாமல் வெற்றி அடையும் வரை நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதை நமக்கு இதில் தெரிய வேண்டும். த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் நாட் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2% 3% எக்ஸ்ட்ரா செய்யறதுல தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா மாறுறதும் சக்சஸ்ஃபுல் இல்லாம இருக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். அந்த 2% 3% எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நாம் செய்தால் கண்டிப்பாக முன்னேற முடியும். தேர்டு, எந்த விஷயம் செய்தாலும் பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்க கன்விக்ஷன், நம்ம முழு மனதுடன் அந்த செயலை செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை. ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அந்த பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எனக்கு முடியாது, எனக்கு இது கிடையாது, அது கிடையாது என்று இல்லாதவற்றை செல்வதை விட என்னிடம் என்னென்ன வசதிகள் இருக்கிறதோ அதை வைத்து நாம் முயற்சித்தோம் என்றால் வெற்றி என்பது அனைவருக்குமே கிட்டும். ஸோ ஃபைனலி, டு கன்க்ளூட், பாசிட்டிவ் மைண்ட் ஃப்ரேம், dedication and sincerity in our works, setting goals and work according to the time frame. Finally, be healthy by doing regular exercises, and for mind, yoga and meditation. இதோட கூறி நான் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம். ஜெய் ஹிந்த். உடல் மட்டுமல்ல, மனதளவிலும் திறமையுடன் செயல்படுவதே ஹெல்த் என்று WHO கூறுகிறது என்பதையும், பாடி ஃபிட்னஸ் மற்றும் மைண்ட் ஃபிட்னஸின் முக்கியத்துவத்தையும், கொரோனாவினால் 2% இழப்பே ஏற்படுகிறது, எனவே 98% நாம் குணமாகி விடுவோம் என்று நேர்மறையாக சிந்தித்தாலே அந்த நோயிலிருந்து குணமாகி விடுவோம் என்று கூறி நம்மிடையே நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஏற்படுத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற வருகிறார் செல்வி ஆர் மந்தாகினி, பிடெக், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்கள். கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமிற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார். 2016இல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் 8th ரேங்க் எடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனராக கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பதவியேற்றார். 2019இல் குரூப் 1 எக்ஸாமில் 4th ரேங்க் எடுத்து டெபுட்டி கலெக்டராக பதவியேற்றார். தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்பெஷல் டெபுட்டி கலெக்டர் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் இதில் செயலாற்றி வருகிறார். தனது 29வது வயதிலேயே இளம் சாதனையாளராக திகழும் சகோதரி செல்வி ஆர் மந்தாகினி அவர்கள் இளைஞர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். Hello everyone, I am Mantagini, Special Deputy Collector Tirunelveli. It gives me great pleasure to share my thoughts with everyone today. So, topic உள்ள போனால் shape your future. ஸோ நம்ம ஃப்யூச்சரை நம்மளால் ஷேப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஐ பிலீவ் வி கேன். ஒரு மண்பானையை செய்கிற மாதிரி தான். நம்ம எப்படி கையை வளைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பானையோட ஷேப் மாறும். நம்ம கொஞ்சம் திணற விட்டோம்னா அது கோணல் மானலாக போயிடும். அதே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறவர் பார்த்திங்கன்னா இந்த வீல் சுற்றிட்டே இருக்கும் போதே பர்ஃபெக்டான ஜாமெட்ரிக் எந்த ரேடியஸ் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்ட் ஜாமெட்ரிக் பேட்டர்னில் இருக்க ஒரு ரவுண்டு பானையை அழகாக ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணியிருப்பாங்க. அதே ப்ராப்பர் பிளானிங், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ராப்பர் ப்ரொசீஜர் அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சரும். ஒன்ஸ் யூ செட் அ கோல் அதை கரெக்டாக எப்படி என்ன பண்ணால் அதை அட்டைன் பண்ண முடியுமோ அதை பண்ணோன்னா கண்டிப்பாக அதை அட்டைன் பண்ணிடலாம். வாட் யூ டிட் எஸ்டர்டே, வாட் யூ டூயிங் டுடே அண்ட் வாட் யூ வில் டூ டுமாரோ ஷேப்ஸ் யுவர் ஃப்யூச்சர் டெஃபினெட்லி. ஐ பிலீவ் ஸோ. ஸோ நம்ம எப்போ என்ன பண்ணுறோமோ அது பர்ஃபெக்டாக என்ன கோலுக்காக பண்ணுறோமோ அதை பண்ணோன்னா கண்டிப்பாக அட்டைன் பண்ணிடலாம். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் கொஷின் இஸ் வாட் இஸ் ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் லைக் சக்ஸஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். ஒரு கால் உடஞ்சி போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கவர்கிட்ட வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டோன்னா ஹீல் சே டு கெட் அப் அண்ட் வாக் ப்ராப்பர்லி, நல்லா நடக்கிறது தான் எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவார். இதே ஒரு ஸ்கூல் போய்கிட்டு இருக்க நல்லா ஓடி விளையாடுற பையன்கிட்ட கேட்டோன்னா எனக்கு ஸ்கூல் காம்படிஷனில் ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸில் ஜெயிக்கணும், அதுதான் என்னோடய சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நல்ல ஒரு 18 year ஓல்டு நல்லா ட்ரெயினர்கிட்ட போய் கோச் ஆன ஒரு பையன்கிட்ட கேட்டோன்னா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும், தட்ஸ் த சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இட் மைட் பி டிஃப்ரெண்ட். ஒருத்தருக்கு நடக்கிறதுலேருந்து ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணுற வரைக்கும் ஒருத்தருக்குமே சக்ஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஃப்யூச்சர். ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் தாட்ஸ், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கும். அது என்னவோ அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுல there are few issues. I want to share one issue particularly. மெயினாக அந்த சொசைட்டல் அண்ட் பியர் ப்ரெஷர். எப்போவுமே ஒரு 20s இருக்கவங்க would have undergone this at least a few times. ஒரு 9th வரைக்கும் சொசைட்டிலேருந்து பெருசாக நம்மகிட்ட எதுவும் ப்ரெஷர் இருக்காது. பட் ஒன்ஸ் யூ ரீச் தட் 9th standard, இந்த ஒரு 10th standard போகும்போது எவ்ரிபடி வில் கெட் தட் கொஷின். நம்ம பக்கத்து வீடு, சொந்தக்காரங்க, சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். 10th ஐயோ இதுதான் வாழ்க்கை, இதுதான் முக்கியம், கண்டிப்பாக இது பண்ணால் தான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே நம்மளும் அப்படி பயங்கரமாக ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருக்கோம். முடிச்சுட்டு அதோட விட்டுருவாங்களா? நோ, நெக்ஸ்ட் 12th இதே மாதிரி இதுதான் வாழ்க்கை, இதுதான் பண்ணணும் அப்படின்னா அப்பாடா இது பண்ணாச்சு, நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி 12th எக்ஸாம் முடிச்சுட்டு உட்காந்து நெக்ஸ்ட்டு பெஸ்ட் காலேஜ், இந்த காலேஜ் தான் கிடச்சிதா, அந்த காலேஜ் தான் கிடச்சிதா, இன்னும் பெஸ்ட்டு அதில் எதுன்னு சூஸ் பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சாலும் நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட், என்ன இடத்துல வேலை கிடச்சிது, என்ன வேலைக்கு போனீங்க, இது இன்னும் வேலைன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்து கல்யாணம் பிறந்தால் முடித்தா குழந்தை முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு வீடு நெக்ஸ்ட்டு கார் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொசைட்டிலேருந்து ப்ரெஷர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நோபடி வில் ஸ்டாப் ஆஸ்கிங் யூ கொஷின்ஸ். ஸோ இட்ஸ் நாட் தட் உடனே சொசைட்டல் ப்ரெஷருக்கு போகாமல் இட் இஸ் ஜஸ்ட் ஹவ் யூ ரியாக்ட் டு இட் அண்ட் ஹவ் யூ டேக் இட். நம்ம ஒரு கோலை
ஃப்யூச்சரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். இட் டசன்ட் ஹாவ் டு ஐ எம் நாட் சேயிங் யூ ஹாவ் டு ப்ரொடெஸ்ட் சொசைட்டி, பட் யூ டோன்ட் ஹாவ் டு கோ பை இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு போகணுன்றது அவசியம் இல்லை. யூ ஹாவ் யுவர் ஓன் ஐடியா அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் ப்ராப்பர்லி அண்ட் in an effective way. And another thing I want to say is, once you know what you want, your future, you have to have a plan definitely. So just ஒரு தாஜ்மஹால் எப்படி கட்டினீங்க அப்படின்னு ஒருத்தட்ட கொஷின் கேட்டோன்னா, ஜஸ்ட்டு நான் செங்கலாக வச்சுட்டே இருந்தேன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாஜ்மஹால் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? அதே மாதிரி தான் நான் சும்மா நடந்து போயிட்டே இருந்தேன், பார்த்தா மவுண்ட் எவரெஸ்ட் ஏறிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்ம ஒத்துப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். அதே தான் நம்ம if you want to do something remarkable, then you have to have a proper plan. You have to face failures. You have to work towards it. You have to give your heart and soul towards it. அப்போ தான் அந்த ரிமார்க்கபிள் திங்கை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு விஷுவல் திங்கிங் மாதிரி இருக்கிறது வேறு, கோலுங்கிறது வேறு. இப்போ நாமளும் நார்மலாக பார்க்கும்போது ஆசைப்படுவோம், பிரசிடெண்ட் ஆகணும்னு ஆசை, கவர்னர் ஆகணும்னு ஆசை, பீட் ஏதாவது ஒரு ஃபார்மர் ஆகணும்னு ஆசை, அங்கே சந்தோஷமாக இருக்க ஒரு வில்லேஜ் லைஃப்பில் இருக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி ஒன்றும் ஆசைப்பட்டுட்டே தான் இருக்கும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஹேவிங் ப்ராப்பர் கோல் and working towards that goal is different. You should know the difference and work in such a way that your future comes out well. And something more important than goal, career, planning, adala vida, the most important thing in your life is to stay happy, healthy and be with positive thoughts every time. Enna choose pannalum, make sure that you're happy with that. அதில் நான் சந்தோஷமாக இருப்பேனா அப்படிங்கிறத ஃபஸ்ட் யுவர் ஹார்ட் வில் நோ இட். மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்றதை விட யுவர் ஹார்ட் வில் நோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், வாட் வில் மேக் யூ ஹாப்பி. ஸோ டூ தட். மேக் ஷுர் தட் யூ ஹாவ் அ பாசிட்டிவ் தாட் அபவுட் எவ்ரி திங். உலகத்தில் இருக்க எந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனுமே didn't get everything right in the first time. Everybody has faced failures. Understand that. So நீங்களும் அதே மாதிரி you might face failures or you might get success in the first time also, but that is just how you take that. It's just accepting anything that happens around you. Positivity is nothing but how you react to a situation. எல்லா situation அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா அது பாசிட்டிவிட்டி, அதை அக்செப்ட் பண்ணலை, நான் இதை ரெசிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவிட்டி. அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இன் யோர் ரெஸ்பான்ஸ். இட் இஸ் நாட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ, இட் இஸ் only what you think. So that positivity will give you peacefulness in your mind. And also enjoy small victories. பெருசாக ஒரு கோல் வச்சுட்டு அதுதான் working towards it and pressurizing yourself and stressing yourself is complicating things. End of the day எதுக்கு வாழ்கிறோம்? Just to be happy and peaceful. So enjoy small achievements also, enjoy your victory. And I just want to say one final thing to everyone, all the youth, that you are unique in your own way. You have a purpose to serve in the society. So find out that purpose. Find out what is important, what is your strength, what is important to you, what makes you happy. So and the uniqueness kandupidichu, be happy and do that. So this is my tip or my thought that I want to share with everyone. And I want to thank Brahma Kumaris Tiruvannamalai for giving me this opportunity to share my thoughts with everyone. And I'm also thankful to them that I want to mention during COVID time when all the frontline workers were working and we were working in I was in the collectorate with the control room duty. So Brahma Kumaris, because of the effort of our respected collector sir, we had an yoga program which was conducted by Brahma Kumaris. So it was a very refreshing experience for I think all the frontline workers had a refreshing thought from it. So keep
doing such giving happy moments to everyone. So thank you to Brahma Kumaris, and I want to wish everyone who's watching this video best in all your future endeavors. May you achieve all you wish for, and thank you so much. கைகளின் அசைவிற்கேற்ப மண்பானைகள் வடிவம் பெறுகிறது. அதுபோன்றுதான் நமது வாழ்க்கையும். அவசியம் நமது வாழ்க்கையை நம்மால் வடிவமைக்க முடியும் என்றும், விஷன் திங்கிங் என்றால் என்ன, கோல் என்றால் என்ன என்ற வித்தியாசத்தை எடுத்துரைத்து, ஹாப்பியாக இருங்கள், ஹெல்தியாக இருங்கள், பாசிட்டிவாக சிந்தனை செய்யுங்கள் என்று கூறி அனைவரின் மனதையும் மெருகேற்றிய அன்பு சகோதரி அவர்களுக்கு நன்றி. அடுத்து நம்மிடையே உரையாற்ற வருகிறார் அன்பு சகோதரி ராஜயோகினி BK உமா அவர்கள், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பிரம்மா குமாரிஸ், திருவண்ணாமலை. அன்பு சகோதரி அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. சகோதரி அவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கையை இறை சேவைக்காக அர்ப்பணித்து சேவையாற்றி வருகிறார். திருவண்ணாமலை மாவட்ட பிரம்மா குமாரிகள் அமைப்பின் இயக்குநராக இருக்கிறார். செமினார்ஸ், கான்ஃபரன்சஸ், மேடை நிகழ்ச்சிகள், பேனல் டிஸ்கஷன்ஸ் போன்ற பல்வேறு மேடைகளை சந்தித்தவர் சகோதரி உமா அவர்கள். உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சேவை செய்து மக்களின் மனங்களில் நீங்கா இடம்பெற்றவர் இவர். இவருக்கு 6 மொழிகளில் பேசத் தெரிந்திருந்தாலும் தன்னுடைய அன்பினும் மொழியினால் அனைவரையும் கவரக்கூடியவர். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஃபேக்டரிஸ், கோர்ட், ஹாஸ்பிட்டல்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஸ்டாஃப் ட்ரைனிங் சென்டர்ஸ் என்று பல்வேறு துறையினருக்கும் சேவையாற்றி வரும் மல்டி ஃபெசட்டட் பர்சனாலிட்டி இவர். செல்ஃப் மேனேஜிங் லீடர்ஷிப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பாசிட்டிவ் திங்கிங், ஆர்ட் ஆஃப் ஹாப்பி லிவிங் போன்ற பல டாபிக்ஸ் மூலம் வகுப்புகள் நடத்தக்கூடிய சிறந்த பேச்சாளர். பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரெய்னர். மேலும் சகோதரி அவர்கள் இளைஞர்களுக்காக 1000க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளை ஆற்றி அவர்களின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. யூத் கேம்பைன்ஸ், ஹெல்த் அவேர்னஸ் கேம்பைன்ஸ், ட்ரக் டீஅடிக்ஷன் கேம்பைன்ஸ் மூலம் பல இளைஞர்களுக்கு மறுவாழ்வு அளித்துள்ளார். உள்நாடு மட்டுமன்றி பல வெளிநாடுகளிலும் தன்னுடைய ஆன்மீக சேவையின் முத்திரையை பதித்தவர். குறிப்பாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, ஸ்பெயின் போன்ற யூரோப் கண்ட்ரீஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் கல்ஃப் கண்ட்ரீஸ் என 15 நாடுகளுக்கும் மேல் சென்று தன்னுடைய சேவையை சிறப்பாக செய்துள்ளார். பல தொலைக்காட்சிகளில் ஜெயா டிவி, ஜெயா பிளஸ், ராஜ் டிவி, ராஜ் பிளஸ், ஸ்ரீசங்கரா, ஜி தமிழ், பொதிகை, கலைஞர் டிவி மற்றும் பல வெளிநாட்டு சேனல்களிலும் உரையாற்றி இருக்கிறார். மேலும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு FM ரேடியோக்களில் லைவ் நிகழ்ச்சிகளையும் வழங்கியுள்ளார். சிறப்புக்கே சிறப்பு சேர்க்கும் விதமாக சகோதரி அவர்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கலெக்டர் மூலமாக சாதனை மகளிர் விருது வழங்கியுள்ளது. எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் திருவண்ணாமலை மூலமாக சிறந்த ஆன்மீக சமூக சேவகர் என்ற விருதும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அருணை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக மிக சிறந்த விருதான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி விருதும் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜயோகினி BK உமா சகோதரி அவர்கள். ஓம் சாந்தி. ஷேப் யுவர் ஃபியூச்சர், அதாவது உங்கள் எதிர்காலத்தை வடிவமையுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக சொல்லுவாங்க, உலகத்தில் நாம் எல்லோருமே சாதிப்பதற்காக பிறந்திருக்கிறோம், சாகிறதுக்காக இல்லை. யூ ஆர் த ஆர்கிடெக்ட் ஆஃப் யுவர் ஓன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஷேப் யுவர் ஃப்யூச்சர், அதாவது உன்னுடைய லைஃப் அல்லது உன்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் தான் ஷேப் பண்ணணும், நீங்கள் தான் வடிவமைக்கணும். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நான் நிறைய கேதரிங்ஸில், எஸ்பெஷலி அந்த யூத் கேதரிங்ஸில் இந்த கேள்வி அவசியம் கேட்பேன். என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு நான் எதையாவது சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னு கேட்டாலே போதும்,
100% எல்லாருமே எங்களுக்கு இருக்குன்னு கை தூக்குவாங்க. கை தூக்க சொன்னால் எல்லாருமே 100% கை தூக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே லைஃப்பில் சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. அதாவது எவ்ரிஒன் ஹேஸ் அ வில் டு வின். யாரும் தோல்வி அடையணும்னு நினைக்கல, முன்னேறணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஏன் அடையிறதில்லை, அடைய வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. சிஸ்டர், நான் அடையணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், பண வசதி இல்லை, அல்லது அவ்வளோவா படிப்பு இல்லை, அல்லது திறமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு யாரும் ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஒரு கைடு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்வாங்க. சிலர் சிஸ்டர், எங்கள் அதிருஷ்டமே நல்லா இல்லை சிஸ்டர், எங்கள் தலைவிதியே இப்படி தான், நான் எதுன்னு செய்யணும்னு நினச்சாலோ அதில் தோல்வி தான், முன்னேறவே மாட்டோம், அவ்வளோதான், விட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கு இந்த காரணங்கள் அல்லது என்னென்ன உங்கள் மனசில் இந்த மாதிரியெல்லாம் எண்ணங்களை பதிச்சு வச்சுருக்கீங்களோ அதை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுடுங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தராலையும் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் நம்ம அச்சீவ் பண்ணணும். நீங்களும் அச்சீவ் பண்ணலாம், எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கான வழி இருக்குது, அதுக்கான யுக்தி எங்ககிட்ட இருக்குது. அப்போ அதை நம்ம கையாளணுன்னா கண்டிப்பாக முடியும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன், எவ்ரிஒன் ஹேஸ் அ வில் டு வின், பட் ஃபியூ ஹேவ் அ வில் டு ப்ரிப்பேர் டு வின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா போதாது, அச்சீவ் பண்ணணும் நினச்சிட்டா போதாது. நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னை ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ஆசை இருக்கணும், அந்த உறுதி இருக்கணும். சும்மா நான் ஜெயிக்கணும், நான் வெற்றி அடையணும், நான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா யாரும் அச்சீவ் பண்ணிட முடியாது. அப்போ அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு, அந்த சாதனைக்கு நான் என்னை தயார்படுத்திக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஒரு ஆசை அல்லது அந்த ஒரு விருப்பம் நமக்கு இருக்கணும், உறுதி நமக்கு இருக்கணும். அப்போ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா என்ன? ஏன் அந்த ப்ரிப்பரேஷன் தேவை? பொதுவாகவே ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் என்னை தயார்படுத்திக்கணும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் நம்ம செய்துட்டோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கும். அதாவது நல்ல கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம தரோவாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல கான்ஃபிடெண்ட்டாக போவோம், எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போவோம், எழுதுவோம். அதுவே ஏதாவது ஒரு பாடத்தை நம்ம சரியாக படிக்கலை அப்படின்னா, அதை கவர் பண்ணலைன்னா அப்போவும் போவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்கோ, அந்த பாடத்துலேருந்து கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கம் அல்லது பயம் இருக்கும் தானே. அப்போ நிச்சயமாக கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அதனால் நல்லா ப்ரிப்பேராக இருந்தோன்னா கான்ஃபிடென்ஸ் இருக்குது. சரி, ஓகே, ப்ரிப்பேர் ஆகிடலாம். அப்போ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா என்ன? எதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அச்சீவ் பண்ணணுன்னா வேறு பெருசாக நமக்கு ஏதோ அச்சீவ்மெண்ட்டுனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்கணுமோ, சில்வர் வாங்கணுமோ, அதுதான் ப்ரிப்பரேஷன், அதுதான் அச்சீவ்மெண்ட்டா, அதுதான் ப்ரிப்பரேஷனா அப்படின்னு கேட்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு டீம் பிளேயராக இருக்கணுமா அல்லது கிரிக்கெட்டராக இருக்கணுமா, அதெல்லாம் எங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த சூப்பர் சிங்கரில் நான் நல்லா பாடணும், இல்லை சூப்பர் டான்ஸர் ஆகணும், எங்களுக்கு பாட தெரியாது, ஆட தெரியாது. அது உண்மைதான். எல்லாராலையும் பாட முடியாது, எல்லாராலையும் ஆட முடியாது, எல்லாரும் கிரிக்கெட் டீமில் இடம் பெற முடியாது. ஆனால் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அல்லது எனக்கு என்ன திறமை இருக்கோ அந்த ஒரு ஃபீல்டில் நான் என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம். ஆகையால் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா பெருசாக ஏதோ சாதிக்கணும் அப்படின்றது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம செய்யணும், சாதிக்கணும். உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் 8 மணி வரைக்கும் தூங்குறவங்களா இருக்கலாம், அல்லது 7 மணி வரைக்கும் தூங்குறவங்களா இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு வேலையை முடிக்கணும், ஒரு ப்ராஜெக்டை முடிக்கணும், அல்லது ஏதோ படிக்கணும். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 6 மணிக்கு எழுந்திருக்கணும் இனிமேல், அப்போ நம்ம இதை செய்து முடிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது அலாரம் வச்சு ஏதோ முயற்சி பண்ணி யாருக்கோ சொல்லி நீங்கள் எழுந்து செய்கிறீங்க. இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இது போல் நம்ம செய்தோம் அப்படின்னா எவ்வளோ உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு பூரிப்பு, சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அப்படி ஃபுல்ஃபில்மெண்ட் நமக்கு நான் நினச்சது நான் செய்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் அச்சீவ்மெண்ட்டுன்னா ரொம்ப எதுவும் பெருசாக சாதிக்கணும்னு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம சாதனை செய்துகிட்டே இருந்தோம், சாதிச்சுட்டே இருந்தோன்னா நாளைக்கு ஒரு பெரிய விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும். அதுதான் ப்ரிப்பரேஷன்.
அப்போ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன செய்யணும்? ப்ரிப்பரேஷன்னா வேறு என்னவோ பெருசாக நினைக்காதீங்க. ப்ரிப்பரேஷன் அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிளான் அண்ட் ப்ராக்டிஸ். முதல்ல திட்டமிடணும், அதுக்கப்புறமா பயிற்சி, அதனுடைய பயிற்சி செய்யணும் அல்லது செயல்படுத்தணும், அவ்வளோதான். அப்போ பிளானே பண்ணலை அப்படின்னா நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? அதனால் தன்னை அந்த வெற்றிக்கோ அல்லது சாதிப்பதற்கோ தயார்படுத்திக்கிறது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணுன்றது பிளான் பண்ணணும். அந்த பிளான் இல்லைன்னா நிச்சயமாக நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அதுக்கு அடுத்தது தான் ப்ராக்டிஸ். பிளானே இல்லைன்னா நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? அதனால் ப்ரிப்பரேஷன் ரொம்ப இஸ் எ மஸ்ட். அந்த ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா கான்ஃபிடென்ஸ் இருக்கும். கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா வில் பவர் இருக்கும். அதாவது கான்ஃபிடென்ஸும் வில் பவரும் ரெண்டுமே வேணும் நம்ம ஒரு சாதனை செய்கிறதுக்கு. அப்போ அது ரெண்டு இருந்ததுன்னா சொல்லுவாங்க, கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும். அதனால் ப்ரிப்பரேஷன் மிக மிக அவசியம். அப்போ அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், ஆசை இருக்கணும். நானும் எதையாவது சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஆசை உள்ளுக்குள்ளே இருக்கணும். அந்த ஆசை இருந்தால்தான், அந்த விருப்பம் இருந்தால்தான் நீங்கள் சாதிக்க முடியும். அப்போ அந்த ஆசையை நீங்கள் அடையணும் அல்லது அந்த விருப்பத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆசை மட்டும் இருந்தால் போதுமா? அதுக்காக முயற்சி செய்யணும் தானே. அப்போ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா செட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன லட்சியங்கள், அதாவது கோல் செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எல்லாருமே ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருக்கீங்க. ஃபுட்பால் மேட்ச்சில் 2 டீம்ஸ் இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு டீம், அந்த பக்கம் ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம்ஸ்க்கு இடையில் போட்டி இருக்கும். அப்போ அந்த பால் எனக்கு உனக்குன்னு ஒரு பாலுக்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாக இருக்கும் இல்லையா? அதை பார்க்கும்போது எங்களுக்கு தான் பால், எங்களுக்கு தான் பால் அப்படின்னு அந்த பாலை சேஸ் பண்ணுவாங்க அல்லது கிக் பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இப்போ அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு எப்படி நிர்ணயிக்கிறாங்க? எப்படி டிசைட் பண்ணுவாங்க? விளையாடிட்டே இருக்காங்க நல்லா, ஆனால் யார் ஜெயித்தாங்க யார் தோத்தாங்கன்றது எப்படி டிசைட் ஆகுது? எப்படி முடிவாகுது? அப்போ ஒரு கோல் இருக்கணும் இல்லையா? அந்த கோல் இருந்தால்தான் யார் அதிகமாக கோல் போட்டிருப்பாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதுபோல் எப்படி ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு ஒரு கோல், கான்க்ரீட் கோல் மிக அவசியமோ அதுபோல் நமக்கு கூட வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கோல் அவசியம். ஒரு குறிக்கோள் அல்லது லட்சியம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லலாம். அப்போ அந்த லட்சியம் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? லட்சியம் இருந்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதாவது உங்களுக்கு லட்சியம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாதை கிடைக்கும். அதாவது எந்த பாதையில் போகணுன்னே தெரியாமல் இருக்கும்போது எங்கே போய் சேர முடியும்? அப்போ நமக்கு ஒரு லட்சியம் இருந்ததுன்னா நமக்கு ஒரு பாதை, டிட்டர்மின்ஸ் த வே அப்படின்னு சொல்லுவாங்க, டிட்டர்மின்ஸ் த பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு அந்த லட்சியம் ரொம்ப அவசியம். லட்சியம் இருந்தது. இப்போ உதாரணத்திற்கு இப்போ உங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் ஏதோ டூர் போகணுன்னு நினைக்கிறீங்க. அப்போ ஏதோ ஒரு டிசைட் பண்ணுவீங்க, இந்த ஊர் போகலாம், ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம், மைசூர் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டிசைட் பண்ணாதான் நீங்கள் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க? முதல்ல பிளான் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? முடிவெடுத்த பின்னாடி எப்படி போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதாவது இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னே நீங்கள் பிளான் பண்ணலை அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்றது யோசிக்க முடியாது. அதனால் முதல்ல கோல் செட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பாதை கிடைக்கும். அதனால தான் கோல் செட்டிங்கிறது அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், அந்த கோல் செட் பண்ணிட்டீங்கன்னு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை கூட சொல்கிறேன். இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, எல்லோரும் எழுந்து கேட்டுக்கிட்ட போய் நில்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா எல்லோரும் எழுந்து மெதுவாக போவீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே நான் எல்லாருமே வித்தின் அ மினிட், ஒரு நிமிடத்திற்குள்ளே கேட் கிட்டே போய் அசெம்பிள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லோரும் என்ன செய்வீங்க? வேகமாக போவீங்க இல்லையா? அதுபோல் நமக்கு ஒரு கோல் இருந்ததுன்னா உள்ள முயற்சி செய்கிறதுக்கு ஒரு வேகம் தானாகவே வரும். அதனால் முதல்ல ஒரு கோல் செட்டிங் அப்படின்றது வேணும். கோலை செட் பண்ணுங்க, லட்சியம் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ அந்த லட்சியம் இருந்ததுன்னா பாதை கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பாதையில் போகிறதுக்கான வேகமும் நமக்கு இருக்கும். அதனால் அப்போ தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எல்லாமே சாதிக்க முடியும். சும்மா அப்படியே நான் நினச்சா சாதிச்சிட முடியாது.
இப்போ வந்து சில நேரத்தில் இப்படி நம்ம கோல் செட் பண்ணால் கூட சில நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா தோல்விகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த தோல்விகளை சந்தித்தாலும் நாம் வந்து தோல்விகளை வந்து பொறுமையாக இருந்து டாலரேட்டிங் ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் வித்தவுட் அக்செப்டிங். அதாவது தோல்விகளை வந்து நம்ம பொறுமையாக சந்திக்கலாம், ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடாது. தோல்வியை ஏற்றுக்காமல் பொறுமையாக இருக்கணும் அப்படின்வாங்க. அப்படி இருந்தால் நம்ம மீண்டும் அந்த என்ன தவறு நடந்ததோ என்ன தவறு செய்தோமோ அதிலேருந்து நம்ம வந்து கற்றுக்கலாம், திரும்ப நம்ம வந்து ஜெயிக்கலாம். அதாவது லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நமக்கு இதெல்லாம் ப்ரோசஸிங் இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு காரியத்தில் நம்ம முன்னேற முடியும், அல்லது ஒரு காரியத்தில் வெற்றி வந்து அடைய முடியும். எல்லாரும் அப்படியே வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால தான் அந்த கோல் அப்படின்றதுல என்ன அப்படின்னா ஒரு டிட்டர்மினேஷன், நமக்கு ஒரு உறுதி அப்படின்றது இருக்கும். அதாவது ஒரு காலேஜில் நான் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் 4th year ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், இந்த கோல் செட்டிங் கிளாஸ். அப்போ நான் ஒருத்தரை கேட்டேன், எல்லாரையும் கேட்டேன், என்ன உங்களுடைய கோல் என்ன, எல்லாருக்கும் ஏதாவது கோல் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அழகாக பதில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, எழுந்து நின்று சொன்னார், சிஸ்டர் நான் MBBS முடித்த உடனே MD படிக்கணும்னு இருக்கிறேன், எனக்கு MD ரொம்ப ஆசை, அதனால் MD படிக்கணும்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி அதோடு முடியுதுன்னு நான் நினச்சேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வந்து MD சீட் கிடைக்கல அப்படின்னா ஃபாரினுக்கு போகலான்னு இருக்கிறேன், அங்கே போய் ஏதாவது படிக்கலான்னு இருக்கிறேன். அதுவும் கிடைக்கல அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சப்போஸ் கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கல அப்படின்னா நான் டிஸ்பென்சரி திறந்து நான் பாட்டுக்கு நான் என்னோடய கிளினிக் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது இதுவாக ஒரு கோல், இந்த கோல் எப்படி இருக்குது, இது கிடைச்சா இது, அது இல்லைன்னா இது, அது இல்லைன்னா இதுன்னா நம்ம எதுவுமே அடைய முடியாது. அதனால் ஒரு கோல் அப்படின்னா இதுதான் அடைவேன் அப்படின்ற அந்த டிட்டர்மினேஷன் முதல் நமக்கு இருக்கணும், உறுதி இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை அடைய முடியும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி அடையிறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஏதாவது தேவையா சிஸ்டர், ஏதாவது அதுக்கான எனர்ஜி வேணுமானா கண்டிப்பாக எனர்ஜி கண்டிப்பாக வேணும். அப்போ அந்த எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்கா? டோன்ட் வரி, எல்லாருக்குள்ளேயும் அந்த எனர்ஜி இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்குள்ளேயும் அவங்களுடைய கோலை அடையிறதுக்கான சக்தி அல்லது எனர்ஜி இருக்குது. இதில் யாரும் ஏழையோ பணக்காரரோ கிடையாது. இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சக்தியை வந்து கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அவ்வளோதான். அது என்ன சக்தி? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஆகாயத்தில் அந்த கேஸ் பலூன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, கலர் கலராக எல்லாமே வந்து சில நேரத்தில் ஃபங்க்ஷன்ஸ் நேரத்தில் எல்லாம் பறக்க விடுவாங்க இல்லையா? அப்போ ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர் கலராக பலூன்ஸ் எல்லாம் பறந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அந்த பலூன்ஸ் எல்லாம் பறக்கிறதுக்கு காரணம் என்ன? அதனுடைய கலர் தான், அதனுடைய சைஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. எல்லாருக்குமே தெரியும் அந்த பலூன்ஸ் பறக்கிறதுக்கு காரணம் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று. அதுபோல் நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய தாட், நம்ம என்ன நினைக்கிறோம் அதுதான் முக்கியம். அதாவது நம்முடைய கலரோ நம்முடைய சைஸோ நம்ம பேக்ரவுண்டோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கிடையாது. நம்முடைய தோற்றமோ அது இம்பார்ட்டண்ட் கிடையாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம். அப்போ எனக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்குது லைஃப்பில், நான் அச்சீவ் பண்ணணுன்ற ஆட்டிடியூட் எனக்கு இருக்கா, அந்த மாதிரி ஒரு அந்த மனப்பாங்கு எனக்கு இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்போ எல்லாருக்குள்ளேயும் அந்த திங்கிங் பவர் அப்படின்றது இருக்குது. ஒரு காரியத்தை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னா எல்லாமே எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் அ தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே உங்களுடைய எண்ணத்தில் இருந்து தான் ஆரம்பமாகுது. அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து உங்களை நினைக்காமல் உங்கள் கையை உயர்த்துங்கன்னா உங்களால் உயர்த்த முடியுமா? கையை உயர்த்துவீங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை. நினைக்காமல் கையை உயர்த்தணும்னு நினைக்காமல் கையை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் உயர்த்த முடியுமா? முடியாதில்லை. அப்போ வந்து அந்த எண்ணம் இல்லாமல், எதுக்காக இது சொல்கிறேன்னா, அந்த எண்ணம் இல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணீர் கூட எடுத்து நம்மளால் குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த எண்ணத்துக்கு தான் எல்லாமே பவர் வந்து இருக்குது. அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் உருவாகியிருக்காது. யாருக்கோ எண்ணம் வந்ததுனால்தான் அந்த டெவலப்மெண்ட் வந்தது, இன்னோவேஷன் எல்லாம் வந்தது, எல்லாம் க்ரியேட்டிவாக பாடுபட்டாங்க. அப்போ பெரிய பெரிய நகரங்கள் வந்து உருவாயிருக்கு. அதே மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு எண்ணம் வந்தது,
பறவைகள் போல் நாம் கூட மேலே பறந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சதுனால்தான் இன்றைக்கி ஏரோப்ளைன்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக பறந்துட்டுருக்காங்க ஆகாயத்தில். அதுபோல் எண்ணம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. அதனால் முதல்ல நமக்கு வந்து அந்த எண்ணம் தான் முக்கியம். அது இருக்குதுன்னு எல்லாருக்கும் வந்து எண்ணங்கள் இருக்குது, அதாவது எல்லாராலையும் நினைக்க முடியுது. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளே அந்த பவர் இருக்குது. ஆனால் அந்த பவரை நம்ம பயன்படுத்துறதில்ல, சரியாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இன்றைக்கி என்ன ஆகிட்டுருக்கு, நம்ம நினச்சது அடைய முடியாமல் போயிட்டுருக்கு. மற்றபடி எல்லாரும் என்ன நினைக்கிறோமோ அதை அடைய முடியும். அப்போ ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் நம்ம என்ன செய்யணும்? சரி, என்கிட்ட எண்ணங்கள் இருக்குது சிஸ்டர், என்னால் எண்ணங்களை உருவாக்க முடியும், நினைக்க முடியும், என்ன நினைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் முதல்ல நம்ம வந்து ஆட்டோ சஜஷன்ஸ் கொடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ கேன் டூ இட், என்னால் செய்ய முடியும் அப்படின்றது முதல்ல அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அந்த ஒரு உறுதியை கொண்டு வாங்க. ஐ கேன் ஹேண்டில் இட், என்னால் கையாள முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டு வரும்போது நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு வேகம் வரும், ஒரு தைரியம் வரும், நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மன உறுதியும் வரும். அதாவது ஐ ஆம் குட் இன் ஸ்டடீஸ், நான் என்னால் வந்து நல்லா படிக்க முடியும். முதல்ல அந்த எண்ணத்தை உருவாக்குங்க. அப்போ தான் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வந்து ஷேப் பண்ண முடியும். அதை விட்டுட்டு என்னால் முடியாது, எனக்கு இந்த குறை இருக்குது, எனக்கு பாடி ஒத்துழைக்கல, எனக்கு ஹெல்த் இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் நிச்சயமாக நம்ம வந்து முடியாது. அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கவனம் கொடுக்கணும். நல்ல காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் செய்யணுமோ, படிக்கணுமோ, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் என்ன நீங்கள் எதில் இருந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல ஐ கேன் டூ இட், அதை தான் முதல்ல நீங்கள் எண்ணத்தை உருவாக்கணும். செய்து பாருங்கள், அப்போ அதோடய ரிசல்ட் உங்களுக்கே வந்து தெரியும். அதனால் இந்த மாதிரி ஆட்டோ சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் ஆட்டோ சஜஷன்ஸ். நான் எனக்கே சஜஷன்ஸ் வந்து அல்லது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து சிலர் எல்லாம் சொல்லுவாங்கன்னா, நினைக்கிறேன் தென் அப்படி செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது சிஸ்டர், ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரியாலிட்டி பார்க்கணும் இல்லை அப்படின்றாங்க. என்ன ரியாலிட்டின்னா, எனக்கு இந்த குறை இருக்குது சிஸ்டர், இந்த பலவீனம் இருக்குது சிஸ்டர், இந்த பலவீனத்தை வச்சுட்டு நான் என்னத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சிலர் வந்து அப்படியே இருந்துடுவாங்க. அவங்க எதிர்காலத்தை வந்து ஷேப் பண்ணணுன்னு, டிசைன் பண்ணணுன்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் இந்த குறையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு மேட்டரே கிடையாது. அதாவது யுவர் கிரேட்டஸ்ட் வீக்னஸ் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு குறை அல்லது பலவீனமே உங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு நினைக்கணும். அதாவது நாங்கள் சின்ன வயசில் கிரிக்கெட் பார்ப்போம், 75-76 நான் சொல்கிறேன். அப்போது வந்து கிரிக்கெட் டீம் இருக்கும், இந்தியா டீம். அப்போ 5 நாள் 1 டே மேட்ச் எல்லாம் கிடையாது, 5 days மேட்ச் எல்லாம் இருக்கும். அப்போ எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் பார்க்குறேன், அப்போ கர்நாடகாவில் ஒரு கிரிக்கெட்டர், அவர் அந்த இந்தியா டீமில் இருந்தார், அவர் பவுலர், அவருடைய பேர் வந்து சந்திரசேகர். அப்போ வந்து அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் வந்து ஃபேமஸ் ஸ்பின் பவுலர், ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அந்த காலத்தில். என்ன அப்படின்னா, அவர் வந்து பவுல் பண்ணும்போது அந்த பால் எங்கே வரும் அப்படின்றதே அந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, கணிக்கவே முடியறதில்லை. நிறைய பேர் அவுட் ஆகிடுவாங்க. அப்போ அந்த ஸ்பின் பவுலிங்கில் அவர் ரொம்ப வந்து சிறந்த ஒரு இதுவாக இருந்தார், பவுலராக இருந்தார். அப்போ வந்து காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அதனால் அந்த காரணத்தினால ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஆனால் அவருடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய வீக்னஸ் இருந்தது, போலியோ அட்டாக் ஆயிரு. அவருடைய மணிக்கட்டு வந்து போலியோ அட்டாக், அவர் கை இப்படி தான் இருக்கும் எப்போவுமே, அதாவது மணிக்கட்டில் போலியோ அட்டாக் ஆயிருந்ததுனால அவரால் வந்து ஈஸியாக பவுல் பண்ண முடியும், வளைஞ்சி இப்படி ஸ்பின் பண்ண முடியும். அப்படி வளைச்சி போடுறதுனால அவர் சிறந்த பவுலர் ஆகிட்டார். அப்போ அவருடைய வீக்னஸ், அவருக்கு போலியோ அட்டாக், அது அவருடைய பெரிய வீக்னஸ். ஆனால் அந்த வீக்னஸ்ஸே பாருங்கள் அவருக்கு ஸ்ட்ரென்த் ஆகிடுது, பலவீனமே பலமாயிடுச்சு. அதனால் எனக்கு இந்த ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. அதே வந்து ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் மாற்ற முடியும். அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும். அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அதாவது பாசிட்டிவ் திங்கிங்,
பாசிட்டிவ் அப்ரோச் அல்லது பாசிட்டிவ் சைடை நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். எத்தனையோ பேர் நம்மளை கீழே இழுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனாலும் நாம் வந்து சில நேரத்தில் தோல்விகள் எல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் பாசிட்டிவ் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து முன்னேறலாம். இப்போ தங்கத்தை எடுக்கிறதுக்கு போவாங்க இல்லையா சுரங்கத்துக்கு, அப்போ எத்தனை டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் அந்த டர்ட் வந்து எடுப்பாங்க. அவ்வளோ மண்ணெல்லாம் எடுத்து போடுவாங்க. அது பார்க்கும்போது மலை போல் இருக்கும். ஆனால் தங்கத்தை எடுக்க போகிறவங்க அதை பார்க்க மாட்டாங்க. அவங்க எடுக்க வேண்டிய ஒரு 30 ounce தங்கத்தை தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்சமாக இருந்தாலும் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் இதில் இருக்குது, தங்கத்தில் இருக்குது. அதனால் தினமும் பாசிட்டிவான புக்ஸை நீங்கள் படிங்க. இன்புட்டு, உங்களுடைய இன்புட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவுட்புட்டு எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அதை காந்தி ஜெயந்தி முன்னிட்டு இந்த ப்ரோக்ராம் செய்கிறோம். காந்திஜியுடைய லைஃபே என்னது, உங்கள் மெசேஜ் என்ன மக்களுக்குன்னு சொன்னால் என்ன சொன்னார்? என்னுடைய லைஃபே ஒரு மெசேஜ், ஓப்பன் புக் அப்படின்னார். அப்போ வந்து நல்ல பாசிட்டிவ் இன்சிடென்ட்ஸ் அவருடைய லைஃப்பில் பாசிட்டிவாக நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா அப்போ நிச்சயமாக நமக்குள்ளே அந்த பாசிட்டிவிட்டி இருக்கும் இல்லையா? அதனால முதல்ல அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பாசிட்டிவ் பிலீவிங். நம்ம பாசிட்டிவ் திங்கிங், நான் ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை உருவாக்குறோம், நினச்சிடுவோம். ஆனால் நீங்கள் அதை நம்பணும், அதுவும் பாசிட்டிவாக நம்பணும். ஹென்ரி ஃபோர்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த ஹென்ரி ஃபோர்டுனுடைய இது என்ன, உங்களுடைய வெற்றிக்கு ஆதாரம் என்ன, காரணம் என்னன்னு கேட்டாங்க. உதவி ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதை படிச்சிட்டு இருந்தேன். அது ஏதோ ஒரு புக்கில் எழுதியிருந்தாங்க. அப்போ அதை படிக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்போது அப்படின்னா, என்னுடைய வெற்றிக்கு காரணம் ஐ திங்க் மை வைஃப் பிலீவ்ஸ். அதாவது நான் நினைக்கிறேன், என்னுடைய வைஃப் வந்து அதை நம்புகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் மை வைஃப் பிலீவ்ஸ். நான் என்ன நினைக்கிறேனோ அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம நினச்சா மட்டும் போதாது. என்னுடைய மனசாட்சி என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது, நீயாவது செய்ய முடியும்தாவது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து செய்கிறோம், அதை நம்பணும். செல்ஃப் பிலீவிங். அடுத்தது செல்ஃப் மோட்டிவேஷன். நம்ம லைஃப்பில் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். அதாவது சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக அமையாது. ஆனால் நாம் எப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். ஒரு முறை டெல்லியில் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல சிறந்த டாக்டர், அதுவும் சிறந்த ஒரு சர்ஜன் அப்படின்னு ஒரு டாக்டருக்கு அவார்டு கிடைச்சது. அப்போ எல்லாமே பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. சார், நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, அவார்டு வாங்கியிருக்கீங்க, இந்த வெற்றிக்கு காரணம் யார் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எங்கள் தந்தை தான் அதுக்கு காரணம்னு அவர் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே விசாரிக்கிறார். இன்னும் யார் யார் இருக்கா உங்கள் ஃபேமிலியில்? எனக்கு வேறு யார் இல்லை, என்னுடைய அண்ணா மட்டும் இருக்கிறார். உங்கள் அண்ணா என்ன சார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவர் அந்த டாக்டர் சொல்கிறார், எங்கள் அண்ணா வந்து ஒரு குற்றவாளி, அவர் இப்போ ஜெயிலில் இருக்கிறார் அப்படின்னு. உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். இருந்தாலும் இவர் அவார்டு வாங்கியிருக்கிறதுனால அடுத்தது அவரையும் நம்ம போய் வந்து பேட்டி எடுக்கணும்னு எல்லாரும் அங்கே போகிறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கீங்களே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்ட உடனே அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது. என்னங்க, இப்போ தான் உங்கள் தம்பி வந்து அவார்டு வாங்கினாங்க, உங்கள் வெற்றிக்கு காரணம் யாருன்னா எங்கள் அப்பா தான் சொன்னார். நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க, உங்கள் காரணம் என்னென்னா அப்பான்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா வந்து ஒரு குடிகாரர், அவர் வந்து வீட்டுக்கு பணம் கொடுக்கறதில்ல, எங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம், நாங்கள் படிக்கவே இல்லை, படிப்புக்கு வந்து கொடுக்க மாட்டார், பணம் கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவையும் அடிப்பார், வீட்டில் ஒரே எப்போ பார்த்தாலும் சண்டை. இந்த சூழ்நிலையில் வளர்ந்த நான் வேறு என்னங்க ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் அங்கே அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, என்னங்க உங்கள் அண்ணா இப்படி சொன்னார், நீங்கள் எங்கள் அப்பா தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம், உங்கள் அப்பா ஒரு குடிகாரராமே, பணம் கொடுக்கலையாமே, சண்டை போடுவாராமே, உங்கள் அம்மாவை அடிப்பாராமே, அப்போ என்னங்க எங்கள் அப்பா தான் காரணம்னு எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஆமாம், எங்கள் அப்பா குடிகாரர் தான், பணம் கொடுக்கலதா, படிப்புக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்போவுமே எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும், நான் எதையாவது சாதிக்கணும், இவங்களை போல் நானும் ஆயிடக்கூடாது
நான் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு எப்போவுமே அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் எனக்கு படிப்பேன், நல்லா படிப்பேன், எப்படியோ யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படியோ நான் முன்னுக்கு வந்தேன், இன்றைக்கும் அந்த எண்ணம் தான் இருக்குது நான் முன்னுக்கு வரணும்னு சொல்லி. அப்போ பாருங்கள், சூழ்நிலை இந்த 2 சகோதரர்களுக்கு முன்னாடி ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனால் தம்பிக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தது. ஆகையால் அவர் அவார்டு வாங்கினார். ஆனால் இவருக்கு அவர் அப்படியே அவரை அக்செப்ட் பண்ணிட்டார். நான் என்னத்தை படிக்க முடியும், பணம் கொடுக்கல, இவர் சூழ்நிலை இப்படி இருக்குது, நம்ம என்னத்தை சாதிக்க முடியும்னு நினச்சதுனால அதே மாதிரி அவர் வந்து ஜெயிலில் இருக்கிறார். ஆகையால் செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப அவசியம். இதெல்லாம் இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், அதே நேரத்தில் பாசிட்டிவ் பிலீவிங் இருக்கணும், அந்த பாசிட்டிவ் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும், அதே நேரத்தில் பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் அல்லது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். என்னை பற்றி நான் முதல்ல பாசிட்டிவாக உயர்வாக நினைக்கணும். நானே வந்து நான் என்னை தாழ்த்திக்க கூடாது, தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடாது, இன்ஃபீரியாரிட்டியில் வரக்கூடாது. அப்போ தான் என்னால் எதையாவது அச்சீவ் பண்ண முடியும். அதனால் ரொம்ப ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ணுறதுக்கு 5 Ds கடைசியாக நான் சொல்கிறேன். முதல்ல 5 Ds வேணும். நம்ம வந்து வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும்னா இந்த எல்லாம் மற்றதெல்லாம் மறந்துட்டாலும் இந்த 5 விஷயங்கள் அல்லது இந்த 5 வார்த்தைகளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது முதல் D என்ன, டைரெக்ஷன். நமக்கு வந்து எந்த பாதையில் போகணும் அப்படின்றது நமக்கு எப்போவுமே அந்த டைரெக்ஷன் இருக்கணும். அந்த டைரெக்ஷன் இருந்தால்தான், அந்த பாதை சரியாக இருந்தால்தான் நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைய முடியும், இல்லையா? அதுக்கு அடுத்தது டெடிகேஷன் வேணும். லட்சியம் இருக்குது, டைரெக்ஷன் இருக்குது, ஆனால் நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு அர்ப்பணிப்போடு நான் வந்து முயற்சி பண்ணலை, பாடுபடலைன்னா நான் எதையும் சாதிக்க முடியாது. அதனால் ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம வந்து செய்யணும். ஒரு கிரிக்கெட்டர் வந்து அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக பேட்டி கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உலகமே தூங்கிட்டு இருந்தது, ஆனால் நான் வந்து வெடிகாலம் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னார். அப்போ முயற்சி இல்லாமல் வந்து கிடைக்குமா என்ன? ஏன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பேட்மிண்டனில் சிந்து ஜெயிக்கும் போது, அந்த கப் வாங்கும் போது, அப்போ அந்த எத்தனையோ ரீசன்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க வெற்றிக்கு. அப்போ அதில் ஒன்று சொன்னாங்க, 3 months வந்து நான் மொபைல் யூஸ் பண்ணலை. இப்போ எல்லாருமே அந்த டிஜிட்டலுக்கு அடிமையாக இருக்காங்க, டிஜிட்டல் வேர்ல்டுக்கு. ட்ரக் அடிக்ஷன் தான் ஒரு காலத்தில் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ டிஜிட்டல் அடிக்ஷன் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ அவர் 3 மாதத்துக்கு கோச் வந்து மொபைல் தொடக்கூடாதுன்னு சொன்னார், நான் தொடலை அப்படின்னா. இந்த மாதிரிலாம் எல்லாமே டெடிக்கேட்டடாக செய்தால்தான் எதையோ ஒன்று அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து டிசிப்ளின் வேணும். நம்ம என்னதான் டெடிக்கேட்டடாக இருந்தாலும் அதுக்கு அடுத்தது வந்து டிசிப்ளின் இருக்கணும், நல்ல பண்புகள் இருக்கணும். இப்போ என்ன சொல்லுவாங்க பொதுவாக அப்படின்னா, உங்களுக்குள்ளே திறமை இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம், இல்லையா? டேலண்ட்ஸ் மேக்ஸ் யூ சக்ஸஸ்ஃபுல், பட் அந்த பண்புகள், வேல்யூஸ் கீப்ஸ் யூ சக்ஸஸ்ஃபுல். அதாவது நம்ம நல்லா தக்க வச்சுக்கணும், சதா வெற்றியாளராக இருக்கணும்னா நமக்கு வந்து ஒழுக்கம் ரொம்ப அவசியம், பண்புகள் மிகவும் அவசியம். நீங்கள் என்னதான் திறமைசாலியாக இருக்கலாம், ஒரு அகங்காரம் இருந்தது, பணிவு இல்லை அப்படின்னா உங்களால் வந்து சாதிக்க முடியுமா? நிச்சயமாக சாதிப்பீங்க, அதுக்கப்புறம் திரும்ப அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால் பணிவு வேணும், அகங்காரம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் நம்ம மதிக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். இந்த நல்ல பண்புகள் எல்லாம் இருந்தால்தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் இருந்தால்தான் நம்ம வந்து எதையும் அது கூடுதல் ஸ்ட்ரென்த் மாதிரி நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அதனால் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் அப்படின்றது வேணும். டிட்டர்மினேஷன், உறுதி அப்படின்றது இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னுடைய கோல், அதுபோல் டிட்டர்மினேஷன் இருக்கணும். இதுதான் ஃபோக்கஸ்ட் இருக்கணும், அதில் தான் நான் வந்து முயற்சி பண்ணணும், இதுதான் நான் அடையணும் அப்படின்ற முயற்சி இருந்ததுன்னா நிச்சயமாக செய்ய முடியும். கடைசியாக வந்து டெட்லைன்ஸ் எல்லாம் ஓகே தான், ஆனால் ஒரு டெட்லைன் இருக்கணும். இந்த தேதிக்குள்ளே முடிக்கணும், இத்தனை மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு கெடு வைக்கணும். அப்போ தான் நீங்கள் அடைய முடியும், இல்லைன்னா நிச்சயமாக முடியாது. சில நேரத்தில் அப்படி தானே, இந்த கிரகப்பிரவேசத்துக்கு கூட சொல்லுவாங்க, நீங்கள் தேதி வச்சுடுங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்வாங்க. அதுபோல் நம்ம கூட ஒரு டெட்லைன் வச்சுருந்தோன்னா நிச்சயமாக நம்ம செய்ய முடியும். அதனால் இந்த 5 Ds வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக வந்து உங்களால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். மெயினாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், நமக்கு என்ன பவர் வேணும்? தாட் பவர் வேணும்.
இல்லையா? அப்போ தாட் பவர் எங்கிருந்து கிடைக்கும்? வில் பவர் தான். பட் வில் பவர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த வில் பவர் வேறு ஒன்றும் இல்லை, தாட் பவர் தான், நம்முடைய எண்ணங்களுடைய பவர். இப்போ தனித்தனியாக அந்த எண்ணம் இருந்ததுன்னா அப்போ அதில் அவ்வளோ பவர் இல்லை. அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல ஒருமுகப்படுத்திட்டோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த தாட்ஸ் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது அது தாட் எனர்ஜியாக மாறிடும், எண்ண சக்தியாக மாறிடும். அந்த எண்ண சக்தி இருந்தால்தான் நம்ம வந்து நினச்சதை சாதிக்க முடியும். அதுதான் வில் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ அந்த வில் பவர் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அது கடையில எல்லாம் கிடைக்காது. எந்த கடையில் கிடைக்கும்? வேணும்னா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கலான்னா கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ நாம் அதுக்கு முயற்சி பண்ணணும், பாடுபடணும். அதுக்கு மெடிடேஷன் ஒரு சாதனமாக இருக்குது. அப்போ மெடிடேஷனில் நாங்கள் வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை, எண்ணங்கள் வந்து ஒரு இடத்துல ஒருமுகப்படுத்துங்க. அப்போ அந்த எண்ணங்கள் ஒருமுகப்படும் போது உங்களுக்கு எண்ணம் வந்து தாட் பவர் ஆகும். அந்த பவர் மூலமாக நீங்கள் சாதிக்கலாம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறோம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு டேம் எடுத்துக்கோங்க. அந்த டேம் கட்டுறதுக்கு முன்னாடியே தண்ணீர் இருக்குது, ஆனால் அது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் போயிட்டுருக்கு. அந்த தண்ணீருடைய எனர்ஜி ஃப்ளோ எவ்வளோ பயங்கரமான ஒரு எனர்ஜி தான், ஃப்ளோ தான். இருந்தாலும் பெரிய பெரிய இரும்பு டோர்ஸு இதெல்லாம் பார்ஸ் எல்லாம் வச்சு அந்த எனர்ஜியும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பர் சேனலில் விடுறாங்க. அப்போ அந்த உரிய வழியில் விடும்போது அந்த டேம் தண்ணீர் வந்து எத்தனை விதங்களுக்கு, எத்தனை விதங்களை பயன்படுது. அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட் பண்ணலாம், இரிகேஷன், அக்ரிகல்ச்சர், எல்லாத்துக்கும், விவசாயத்துக்கும், பாசனத்துக்குன்னு எல்லாத்துக்கும் நம்ம வந்து அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணலாம் இல்லையா? அதனால் நம்முடைய எண்ணங்கள் சிதறி இருக்குது இப்போது வெவ்வேறு டைரக்ஷன்ஸில். அதனால் நம்ம செய்யணும் அப்படி நினச்சாலும் செய்ய முடியாமல் போகுது. அதனால் முதல் வேலையாக ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா நமக்கு வந்து மெடிடேஷன் இஸ் எ மஸ்ட். அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் வேணும். அப்போ வந்து மெடிடேஷனில் அந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்க. அங்கே தினமும் ஒரு 5 minutes மெடிடேட் பண்ணுங்கள். அந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்திட்டு நல்ல பாசிட்டிவ் சேனலில் நம்ம வந்து எண்ணங்களை சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதித்து காட்ட முடியும், கேரண்டி. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, மெடிடேஷன் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இப்போ வந்து அதுக்கு ஒரு சில ஜஸ்ட் ஒரு 1 or 2 points மெடிடேஷன் செய்கிறதுக்கு ஒரு 2 points நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த நம்ம கண்ணுக்கு தெரிகிற உடல், கண்ணாடியில் பார்க்கும்போது நம்முடைய என்ன ரிஃப்ளெக்ஷன் தெரியுதோ, பிம்பம் தெரியுதோ, அந்த உடல் நான் இல்லை. கண்ணாடியில் இந்த உடல் தெரியுது, ஆனால் இந்த உடலுக்குள்ள நான் ஒரு சக்தி மறைமுகமாக இருக்கிறேன். அந்த சக்தி இல்லைன்னா இந்த உடல் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தி நான். அந்த சக்திக்கு தான் நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம், உயிர் அப்படின்னு சொல்லலாம், எனர்ஜி சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அப்போ அந்த ஆத்மா எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நெற்றியில் இருக்குது. இரு புருவங்களுக்கு நடுவில் நெற்றியில் அந்த சக்தி இருக்குது. அப்போ தினமும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தணும். நான் ஒரு அழகான ஒரு ஆத்மா, ஒரு நட்சத்திரம் போல் இருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது ஒரு புள்ளி வடிவத்தில் அந்த ஆத்மா இருக்குது, ஒரு பாயிண்ட்டாக கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த பாயிண்டில் உங்கள் எண்ணங்களை கொண்டு போய் கன்வெர்ட் பண்ணுங்கள், ஒருமுகப்படுத்துங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. இதில் ஜஸ்ட் ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்கள். நெற்றியில் ஆத்மா இருக்குது, அப்போ என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த இடத்துல போயிட்டு இருக்குது. அப்போ நான் ஒரு ஆத்மா அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது, அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆத்மாக்களுடைய தந்தை இறைவனை நினைக்கணும். மெடிடேஷன் ஏன் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அந்த இறைவனோடு அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இல்லை. அதனால் யாரையோ நினைக்கணும், எதையோ நினைக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்குது, வேவரிங்காக இருக்கும் மைண்ட். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டை நினைக்கணும், உங்கள் அப்பாவை நினைக்கணும், அல்லது வேறு யாரோ ரிலேஷன், உங்கள் ஆண்டியை நினைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. அதுபோல் இறைவனை யாரோன்னு நினைக்காதீங்க. அவர் ஆத்மாக்களுக்கு தந்தையாக இருக்கிறார், ஆத்மாக்களுக்கு தாயாக இருக்கிறார். அப்போ ஆத்மாவுடைய தந்தை, ஆத்மாவுடைய தாய், ஆத்மாவுடைய டீச்சர், ஆத்மாவுடைய குரு, ஆத்மாவுடைய ஃப்ரெண்டு. வேறு எதையுமே உங்களால் நினைக்க முடியலன்னா விட்டுடுங்க. அப்போ காட் என்னுடைய ஃப்ரெண்ட், நான் ஆத்மா, அவர் பரமாத்மா, பரமாத்மா என்னுடைய ஃப்ரெண்ட். அப்போ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அங்கே கண்டிப்பாக அன்பு இருக்குது. எங்கே அன்பு இருக்குமோ, எங்கே ரிலேஷன்ஷிப் சம்பந்தம் இருக்குமோ, நிச்சயமாக அங்கே வந்து மெடிடேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நினைப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால்
நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரெண்ட், ஆஸ் எ ஃப்ரெண்ட் காட் கிட்ட பேசலாம். அதாவது எப்போவுமே கஷ்டங்களை தான் இறைவன்கிட்ட சொல்லணுன்றது அவசியம் இல்லை, நாட் நெசசரி. நல்ல காரியங்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க, இறைவன்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு காரியம் செய்யும் போது ஆஸ் எ ஃப்ரெண்ட் நான் இது ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கோங்களேன், நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. செய்து முடிச்சுட்டு நான் செய்துட்டேன்னு சொல்லுங்கள். இப்படி ஒரு உரையாடல் மானசீகமாக நடந்துகிட்டே இருந்தால் இது ஒரு மெடிடேஷன் தான். இறைவன் உங்களை நல்வழியில் கைட் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் அந்த ஆத்மான்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த ஆத்மாவை பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம். அதனுடைய குவாலிட்டிஸ் நம்ம சிந்திக்க போகிறோம். எப்படி இறைவனை நினைக்கணுன்றது சிந்திக்க போகிறோம். அதனால் கண்ணை திறந்து வேணாலும் செய்யலாம், கண்ணை மூடிட்டு வேணாலும் செய்யலாம். பொதுவாக நாங்கள் கண்ணை திறந்து தான் செய்கிறோம். பட் புதுசாக செய்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, பழக்கம் இல்லைன்னா கண்ணை மூடிட்டும் செய்யலாம். கண்ணை மூடுறது கண்ணை திறக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உங்கள் மைண்டு என்ன பண்ணிகிட்ருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். கண்ணை திறந்திருந்தாலும் கண்ணை மூடி இருந்தாலும் மைண்டு அதனுடைய வேலை செய்துகிட்டே தான் இருக்கும். சில நேரத்தில் என்ன செய்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் வேணால் சும்மா இருக்கலாம், கை கால் வேணால் எதுவும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் மைண்டு என்ன பண்ணிகிட்ருக்கு? ஏதோ ஒன்று நினச்சிட்டே தான் இருக்குது, திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அதனால் அந்த மைண்ட் அப்படின்னா ஒரு திங்கிங் ஃபேக்கல்ட்டி, எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த எண்ணங்களை நம்ம சேனலைஸ், ப்ராப்பராக பாசிட்டிவ் வேலை நம்ம சேனலைஸ் பண்ணுறோம். இதுதான் மெடிடேஷன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம செய்யலாமா? மெடிடேஷன் செய்யலாமா? எல்லோரும் ஜஸ்ட் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா நான் எப்படி செய்கிறேன்றது பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்றது கேளுங்க. நான் உங்களை ஒரு கமெண்ட்ரியோடு கைட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் அதை கேட்டாலே போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், தியானம்னா என்ன அப்படின்றது வரும். அப்போ நீங்கள் அதை தியானம் செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணுங்க, வெற்றியாளராக ஆகுங்க. தியானம் செய்யலாமா? ஓம் சாந்தி. நான் இப்பொழுது அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த அமைதியான சூழ்நிலையில் நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு ஆத்மா, ஒரு ஜோதி சுரூபமான ஆத்மா. இரண்டு புருவங்களுக்கும் நடுவில் நெற்றியில் பிரகாசமான நட்சத்திரம் போல் மின்னிக் கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா கண்கள் மூலம் பார்க்கிறேன். ஆனால் இந்த கண்கள் நான் இல்லை. நான் ஆத்மா இந்த காதுகள் மூலமாக கேட்கிறேன். ஆனால் இந்த காதுகள் நான் இல்லை. நான் ஆத்மா இவ்வாய் மூலமாக பேசுகிறேன். ஆனால் இவ்வாய் நான் இல்லை. நான் ஆத்மா கை கால்கள் மூலமாக காரியங்களை செய்கிறேன். ஆனால் இந்த கை கால்கள் நான் இல்லை. நான் என்றுமே அழியாத ஆத்மா. நான் ஆத்மா இந்த உடல் என்கிற ஆடையை அணிந்து இந்த உலக நாடக மேடையில் நடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அமைதியான ஆத்மா. நான் அன்பான ஆத்மா. நான் சக்திசாலியான ஆத்மா. என்னுடைய ஃப்ரெண்ட் இறைவன் சர்வ சக்திவானாக இருக்கிறார். என்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் இப்பொழுது
அவரிடம் அடங்கிக் கொண்டிருக்கிறது. அவரும் என்னைப் போலவே ஜோதி சொரூபமாக இருக்கிறார். இறைவனுடைய ஒளி கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. ஒளி கிரணங்களின் மழையில் நனைந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என் மனம் சலனமற்ற நிலையில் இருக்கிறது. என்னுடைய எண்ண ஓட்டத்தின் வேகம் குறைந்து மெதுவாக வருகிறது. இதனால் அமைதி அனுபவமாகிறது. இந்த ஒளியில் எவ்வளவு சக்தி இருக்கிறது! இந்த சக்தியினால் நான் நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. நான் இப்பொழுது தனியாக இல்லை. என்னுடன் என்னுடைய ஃப்ரெண்ட் இறைவனும் இருக்கிறார். ஆகையால் நான் அவசியம் வெற்றி அடைவேன். ஓம் சாந்தி. இது போல் எப்போ நேரம் இருக்கோ அப்போ ஜஸ்ட் நெற்றியில் அந்த ஆத்மாவிடம் நீங்கள் அந்த எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்க. அந்த 3 குணங்கள், ஜஸ்ட் நான் அமைதியானவன், அன்பானவன், சக்தி வாய்ந்தவன். ஒரு நாளில் பல முறை நீங்கள் அதை நினச்சி பார்க்கலாம். அடுத்தது, இறைவன் என்னுடைய ஃப்ரெண்ட் என்னுடன் இருக்கிறார். தைரியமாக செயல்படுங்க. இது போல் செய்யும்போது வெற்றி நிச்சயம். உங்களாலேயும் சாதிக்க முடியும். அந்த தாட் பவர் உங்களிடம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அச்சீவர் ஆக முடியும். ஓம் சாந்தி. முதல் படியில் ஏறினால்தான் 100வது படியில் ஏற முடியும் என்பதற்கேற்ப சின்ன சின்ன சாதனைகளே பெரிய சாதனைகளாகும் என்றும், சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு உறுதியுடனும் ஒழுக்கத்துடனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் கெடு வைத்து தனது இலக்கை அடைய வேண்டும் என்ற திண்ணத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்றும், பாசிட்டிவ் அப்ரோச்சுடன் ஒவ்வொன்றிலும் பாசிட்டிவ் சைடை பாருங்கள் என்று கூறி மிக அருமையான அழகான சுகம் நிறைந்த தியான வர்ணனை அளித்து தியானத்தின் சுவையை சுவைக்க வைத்த அன்பு சகோதரி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்மிடையே உரையாற்ற வருகிறார் ரொட்டேரியன் PHF K கிஷன் சந்த் BE அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், நியூ ஜெனரேஷன் யூத் எக்ஸ்சேஞ்ச், திருவண்ணாமலை. அன்பு சகோதரர் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை ரோட்டரி கிளப்புடன் இணைத்து கொண்டு பல்வேறு நிலைகளில் பல்வேறு விதமான பதவி வகித்து சிறப்பாக சமூக சேவையாற்றியுள்ளார். 2 முறை ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் திருவண்ணாமலைக்கு தலைவராக பதவி வகித்துள்ளார். 2014-15 ரோட்டரி கிளப் ஆஃப் வேகனை நிறுவி பின்பு அதன் தலைவராக பதவி வகித்துள்ளார். 2015-16 அதன் சேவைக்காக பெஸ்ட் பிரசிடென்ட் அவார்ட் பெற்றுள்ளார். 2016-17 டிஸ்ட்ரிக்ட்
ரோட்ராக்ட் சேர்மனாக சேவையாற்றியுள்ளார். 2017-18 டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் யூத் சர்வீசஸில் சேவையாற்றி பெஸ்ட் யூத் சர்வீஸ் டைரக்டர் அவார்ட் பெற்றுள்ளார். 2018-19 அசிஸ்டன்ட் கவர்னராக செயல்பட்டு பெஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் அவார்ட் பெற்றுள்ளார். 2018-19 டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் கிளப் சர்வீசஸ் ஆகவும் 2019-20 டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் கிளப் சர்வீசஸ் ஆகவும் தற்போது 2020-21 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் நியூ ஜெனரேஷன் யூத் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ராக்ட் மூமெண்டின் ஆலோசகராக செயல்பட்டு வருகிறார். தனது 32வது வயதிலேயே தொழில் சமூக சேவைகளை பொதுநலத்துடன் செவ்வன செய்து வெற்றி நடைபோடும் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் ரொட்டேரியன் PHF K கிஷன் சந்த் அவர்கள் நம்மிடையே இளைஞர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசவிருக்கிறார். வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிரம்மகுமாரி அமைப்பு சார்பாக யங்ஸ்டர்ஸ்க்காக ஷேப் யுவர் ஃபியூச்சர் என்ற ஒரு தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் யூடியூப் வாயிலாக காந்தி ஜெயந்தி முன்னிட்டு ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த ராஜயோகினி பிரம்மகுமாரி உமா சிஸ்டர் அவர்களுக்கு என் பணிவான மாலை வணக்கம். மற்றும் அனைத்து பிரம்மகுமாரி அவர்களுக்கும் இந்த யூடியூப் வாயிலாக பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஷேப் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டேட்டா ஃபேக்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ், எல்லா நாடுகளுக்கும் யங்ஸ்டர்ஸ்ன்றது ஒரு பெரிய பலம். ஸோ அப்படிப்பட்ட நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா 62% யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஏஜ் குரூப் ஆஃப் 15லேருந்து 59 வயசு வரைக்கும். இவங்க எல்லாம் ஒர்க்கிங் குரூப். இதே நம்ம ஒன்றும் கிளியராக எடுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா 54% பேர் 25 வயசுக்குள்ள யங்ஸ்டர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் 2020 சென்சஸ் பிரகாரம் நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்தோன்னா 29 வயசு. இதே உலக நாடு, பல உலக நாடில் பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 40 வயது ஆவரேஜ் ஏஜ். யூரோப் கண்ட்ரியில் 46, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் 47 அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரிசோர்ஸ் நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் உள்ள ரிசோர்ஸை அவங்க எப்படி நம்ம இந்தியாவை வளரும் நாடு இல்லாமல் வல்லரசு நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நல்ல ஒரு தலைப்பு ஷேப் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தலைப்பில் சில விஷயங்கள் என்னோட அனுபவமாக, நான் ஒரு பெரிய ஸ்பீக்கர் கிடையாது, பட் என்னோட லைஃப்பில் ஆஸ் ஒரு யங்ஸ்டர் எப்படி என் லைஃப்பை மோட் பண்ண, நான் எப்படி யூஸ் பண்ணேன், என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாரோட இதுக்கு எல்லாரோட மனிதர்களுக்கும் ஒரு வேல்யூபிள் அசெட் அப்படின்னு இருக்குது. அந்த வேல்யூபிள் அசெட் யாரும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நாமளே ஒரு வேல்யூபிள் அசெட். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய நெட்வொர்க், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிறந்த மண், நம்மளுடைய கம்யூனிட்டி. இதுதாங்க நம்மளுடைய வேல்யூபிள் அசெட். ஸோ இந்த அசெட்டுக்காக தான் நம்ம எல்லாமே வாழுறோம், எல்லாமே செய்கிறோம். ஸோ இந்த அசெட்டுக்கு நம்ம நம்மளை எப்படி நம்ம மாற்றிக்கிட்டு அவங்களையும் ஹாப்பியாக, நாமளும் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மோல்டு பண்ணுறதுக்கு தான் இந்த தலைப்பு ஷேப் யுவர் ஃபியூச்சர். ஸோ இந்த ஷேப் யுவர் ஃபியூச்சர்லேயே சொல்லலாம். ஷேப் அப்படின்னா ஒரு அமைப்பு ஒரு ஷேப்பை கொண்டு வரணும் அப்படின்னா சில டூல்ஸ் வேணும். அப்போ தான் வடிவமைப்பு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு பண்ணுறதுக்கு பேசிக் மெட்டீரியல் டூல்ஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. அந்த பேசிக் மெட்டீரியல் டூல்ஸை வேற என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு பண்ணால் ஒரு நல்ல ஒரு ஷேப், பிரைட் ஃபியூச்சர், ஸ்மார்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேசிக்காக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளுடைய எஜுகேஷன், அது இல்லாமல் நம்மளுடைய கம்பிடன்சி, நம்ம கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் குவாலிட்டிஸ். சில பேருக்கு பாட்டு பிடிக்கும், நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் இருப்பாங்க, சில பேருக்கு எழுத பிடிக்கும், போயட்ஸ் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய உள்ள ஆல்ரெடி நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டூல்ஸ். இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் டூல்ஸ் நம்மளுடைய பிஸ்னஸ், ஃபேமிலி பிஸ்னஸ்,
அப்படி இல்லைன்னா நம்ம அப்பா அம்மாக்கள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க சார்ந்த அந்த ஒர்க் நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் டூல்ஸ் ஆல்ரெடி வி ஹேவ். ஸோ இந்த டூல்ஸில் வச்சுட்டு நம்ம இதில் கூட ட்ராவல் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா நம்ம இனோவேட்டிவாக நாம் ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாமா, ஒரு புது ஃபியூச்சரை உருவாக்கலாமான்றது தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். அந்த உருவாக்குறதுக்கு சில டிப்ஸ், சில ஃபார்முலாஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஃபார்முலா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எங்கேயா ஏதாவது இடத்துல உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூ. நாம தாங்க அந்த ஃபர்ஸ்ட் மூளை. ஒரு ஷேப்புன்றோம் பார்த்தீங்களா, ஷேப் யுவர் ஃபியூச்சர், அந்த ஷேப்பே நாம தான், அந்த மோல்டே நாம தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் யூ. ஸோ நம்மள தான் மொத்தமாக இந்த ஃபார்முலாஸில் நம்மளுடைய ஃபியூச்சரை வந்து நம்ம டிசைட் பண்ண போகிறோங்க. ரெண்டாவது செகண்ட் ஃபார்முலா 2 I's. 2 I's. ஃபர்ஸ்ட் ஐ இஸ் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் ஐ இஸ் இன்வால்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட், ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டோடைய நம்மளுடைய கோல் என்ன, நம்ம அதை ஃபைண்ட் பண்ணி அதில் எதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது எந்த மாரி வேணா இருக்கட்டும், அது சின்ன ஒரு ஆப் டெவலப்பராக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் ஒரு சிஇஓவாக இருக்கட்டும், இல்லை என்ன ஒரு இதில் போங்க. ஸோ எதில் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டில் செகண்ட் ஐ இன்வால்மெண்ட், வித் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேப்பை வந்து கொண்டு வர முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் வெரி மஸ்ட்டுங்க. இந்த ரெண்டு இது இல்லைன்னா நீங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நெட்ஒர்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை சொசைட்டியில் இருக்கட்டும், நீங்கள் இல்லைன்னா அது வந்து ப்ரோஜனமே இல்லைங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் ஷேப் யுவர் ஃபியூச்சர். அதுக்கு அடுத்தது தேர்ட் 3 E's சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இ வந்து எஜுகேஷன், செகண்ட் இ வந்து எக்ஸ்பீரியன்ஸ், தேர்ட் இ வந்து என்விரான்மெண்ட். ஸோ நல்ல ஒரு எஜுகேஷன் நம்ம பேரண்ட்ஸ் மூலயமா நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். சில பேருக்கு அது கிடைக்கலனாலும் செகண்ட் இ எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நீங்கள் வந்து உங்கள் ஃபியூச்சரை வந்து ஷேப் பண்ணலாம். ஸோ இந்த எஜுகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் கலந்து நீங்கள் மூணாவது இ என்விரான்மெண்ட், கரெக்டான ஒரு என்விரான்மெண்ட்டை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி உங்களுடைய லேர்னிங், உங்களுடைய எஜுகேஷன் என்ன மாரி இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், ஆனால் நான் படித்த படிப்புக்கும் நான் இப்போ இருக்கிற பிஸ்னஸுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ எனக்கு படிப்பு எஜுகேஷன் இருந்தாலும் ஆனால் என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இன்னைக்கு வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட அந்த என்விரான்மெண்ட்டில் தான் இன்னைக்கு நான் வந்து க்ரோத் ஆகி இருக்கிறேன். ஸோ இதில் நான் ஒன்றும் என்னோட என்ன இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் நான் படிச்சுட்டேனே ஸோ எனக்கு இது வேஸ்ட்டு அப்படின்னு இல்லாமல் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னோட இன்வால்மெண்ட் வந்து என்னோட ஃபேமிலி பிஸ்னஸில் போட்டுறதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கிது. ஸோ இது வந்து 3 E'ஸ்ங்க. அடுத்த ஃபார்முலா வந்து 4 D's. ஃபர்ஸ்ட் டி டைரக்ஷன், செகண்ட் டி டிட்டர்மினேஷன், தேர்ட் டி டிவோஷன் அண்ட் ஃபோர்த் டி டெடிகேஷன். ஸோ டைரக்ஷன், ஃபர்ஸ்ட் டி டைரக்ஷன், தீர்மானித்தல். அதுதாங்க வாழ்க்கையில் திரும்ப சொல்ல போனால் ஷேப்போட ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய இலக்கு என்ன நம்ம வந்து தீர்மானிக்கணுங்க. சும்மா இப்போ நம்ம இப்போ கொரோனான்ற ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கிறோம், நிறைய பேர் ஜாப்லெஸ்ல இருக்காங்க. ஐயோ எனக்கு அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா நம்ம சாதிக்க முடியாதுங்க. அடுத்த என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு உறுதிப்பாடோட அந்த வேலை வந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா முழு ஈடுபாடு, டிவோஷன், மூணாவது டி டிவோஷன். இந்த முழு ஈடுபாடோட நீங்க அந்த வேலையை எடுத்து செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்குங்க. ஸோ ஃபோர்த் டி டெடிகேஷன், அர்ப்பணம். ஸோ இந்த 3 டியும் டைரக்ஷன், டிட்டர்மினேஷன், டிவோஷன், இந்த 3 டியை நீங்க வந்து ஃபோர்த் டி டெடிகேஷன், ஒரு அர்ப்பணத்தோட நீங்க அது ஒர்க் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பா வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அடுத்தது வந்து அடுத்த ஃபார்முலா 4 C's. ஸோ 4 Cல ஃபர்ஸ்ட் சி சொல்றது வந்து கரேஜ், செகண்ட் சி சொல்றது கமிட்மெண்ட், தேர்ட் சின்றது கர்டசி, ஃபோர்த் சின்றது உங்களுடைய கேரக்டர். ஸோ இந்த 4 சியும் நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா கரேஜ், துணிவு. ஸோ நீங்க இதை எல்லாமே டிசைட் பண்ணிட்டீங்க, ஆனா
அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்து எந்த ஒரு துணிச்சலும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி பின்னாடி ஆயிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கரேஜ், அந்த துணிவோடு நீங்கள் இறங்கி வேலை செய்தாதான் உங்கள் இலக்கை நீங்கள் அடைய முடியும். ரெண்டாவது சி, கமிட்மெண்ட். ஸோ இலக்கை அடையணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட், கரெக்டான ஒரு ஃபோக்கஸ் கோல் இருக்கணும். வித்தவுட் கமிட்மெண்ட் யூ நெவர் சக்சீட். ஸோ லைஃப்பில் கமிட்மெண்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் எந்த மாரி ஒரு நேச்சர் ஆஃப் த இது இருந்தாலும் ஓகே. தேர்டு சி, கர்ட்டசி. ஸோ எந்த ஒரு கமிட்மெண்ட்டு, எந்த ஒரு பிஸ்னஸோ, எந்த ஒரு விஷயமோ, எந்த ஒரு ஆங்கிள் ஒர்க்மேன்ஷிப் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய பணிவு, கர்ட்டசி, எல்லாரும் கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு கர்ட்டசியோட நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த ஒர்க் உங்கள் கூட மற்றவங்களும் ஒரு டீம் பில்டிங்கா இல்லை நீங்கள் ஒரு லீடராக இருந்து உங்கள் அண்டரில் இருக்கிறவங்க கூட உங்கள் கூட நல்லா இணைந்து வேலை செய்வாங்க. ஃபோர்த்து சி, கேரக்டர். கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எந்த ஒரு ஹைட்ஸில் நான் போயிட்டோம், எந்த ஒரு லிமிட்டில் நான் போயிட்டோம், என்னோட கேரக்டர் நல்லா இருந்தால் தான் என்னை சொசைட்டியில் மதிப்பாங்க, என்னோட சர்க்கிளில் மதிப்பாங்க. நான் எவ்வளோ பெரிய ஒரு ஹைட்ஸில் போயிட்டு எனக்கு கேரக்டர் சரியில்லைன்னா என்னை மதிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐ ரீகேப் இந்த ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு சேஞ்ச் யூ. செகண்ட் 2 I's, இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட். தேர்ட் 3 E's, education, experience and environment. 4 D's, direction, determination, devotion, dedication. 4 C's, courage, commitment, courtesy, character. So இதெல்லாம் ஒரு சிம்பிள் டூல், சிம்பிள் டெக்னிக் டு ஷேப் யுவர் ஃபியூச்சருங்க. ஸோ நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இது இந்த ஒரு டாப்பிக்கும் பேச போனால் நம்ம ஒரு மணி நேரம் பேசலாம். டியூ டு த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நீங்கள் ஓலான்ற ஒரு நிறுவனம் எடுத்தோன்னா ஒரு 2 பேரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணாங்க. எல்லாம் நம்ம வாடகை வண்டி எடுப்போம், அப்படி இப்படி எடுப்போம். இவங்க இந்த ரைடு ஒரு இன்னோவேட்டிவாக எடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜம்முலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு லைனில் நிற்க வச்சு அவ்வளோ கார்ஸ் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க்கல் தான். இன்னைக்கு நம்மலாம் யூத் இன்னைக்கு நிறைய கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு ஐபிஎல்ல பாருங்க, நிறைய ஆட்ஸ் பார்க்குறோம், நிறைய ஆப் பார்க்குறோம், ட்ரீம் 11 அந்த மாரி. இதெல்லாம் ஒரு இன்னோவேட்டிவ் ஆஃப் திங்கிங் தான் டு ஏர்ன் மணி. ஸோ இந்த மாரி ஒரு இன்னோவேட்டிவாக இன்னைக்கு இ-காமர்ஸ், சோஷியல் மீடியா இந்த மாரி எல்லாமே நம்ம திங்க் பண்ணோம்னா நிறைய சாதிக்கலாங்க. ஸோ திங்க் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் நம்மளால பண்ண முடியும். கடைசியாக ஒரு நிமிஷம் சொல்லி என்னுடைய உரை முடிக்க போறேன். கடைசி ஃபார்முலா ஸ்டெப் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஸ்டெப்பை நான் சொல்கிறேன். ஸ்டெப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ், சாரி. ஸோ எல்லாருக்கிட்டையும் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணால் நம்ம சாரி கேட்கணும். அதனால நம்மளுக்கு எந்த ஒரு ஈகோ ஹர்ட்டோ எந்த ஒரு இது ஆகிடாது. ஸோ உல்ட்டா நம்ம நம்ம மேலே இருக்கிற ஒரு இது நல்லா அபிப்பிராயம் நல்லா வளரும். செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிறது டி ஃபார் தேங்க்யூ. நம்ம எந்த ஒரு யாருன்னா நம்மளுக்கு நன்றி நல்லது பண்ணால் அவங்களுக்கு உடனே நன்றி சொல்லுங்க. ஃபோர்த்து ஸ்டெப்பில் 3வது லெட்டர் இ, எக்ஸ்கியூஸ். உங்ககிட்ட யாருன்னா மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்கள மனதார மன்னியுங்கள். ஸோ நீங்கள் மன்னிச்சிங்கன்னா நீங்கள் கடவுளாக தெரிவிங்க. ஃபோர்த் ஸ்டெப்பில் 4th லெட்டர் பி ஃபார் ப்ளீஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாரும் ரெக்வஸ்ட் பண்ணுறது இல்லை, ப்ளீஸ்ன்னு கேட்கறது இல்லை, எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த விஷயத்த நம்ம மாற்றிக்கணுங்க. நம்ம அம்மா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், ஃப்ரெண்டு இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு வேலை ஆகணும்னா we have to ப்ளீஸ் ஆஸ்க் தேம், ரெக்வஸ்ட் தேம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை. ஸ்டெப் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஃபியூச்சரை ஷேப் பண்ணும்போது இந்த ஸ்டெப்புன்ற ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஃபைனலாக நான் சொல்லி இந்த உரையை முடிக்க போகிறேன். நம்ம இந்த மண்ணில் பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்னு இல்லாமல் பிறந்தோம், படித்தோம், வளர்ந்தோம், ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ் பண்ணோம், சாதித்தோம், நம்மளால முடிந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணோம். இந்த கம்யூனிட்டியில் நாமளும் ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டி, நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு மனிதராக நீங்கள் எல்லாரும் திகழணும்ன்ற வாழ்த்தி எனக்கு இன்னைக்கு இந்த பிரம்மகுமாரி அமைப்பு சார்பாக காந்தி ஜெயந்தி முன்னிட்டு யூத்துக்கு ஷேப் யுவர் ஃபியூச்சர் என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த அவங்களுக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ இந்த யூடியூப் மூலமா இந்த ஸ்பீச்சை கேட்ட அனைத்து பார்வையாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களே நாட்டின் பெரிய பலம் என்றும் வேல்யூபிள் அசட்ஸ், ஷேப்பிங் டூல்ஸ்,
மற்றும் புது எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஃபார்முலாவை கூறி, இன்ட்ரெஸ்டானதை தேர்ந்தெடுத்து இன்வால்மெண்ட்டுடன் செயல்படுங்கள், பணிவு மிகவும் அவசியம் என்றும், ஸ்டெப் என்ற ஃபார்முலா மூலம் சாரி, தேங்க்யூ, எஸ்கியூஸ், ப்ளீஸ் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்றும் அழகாக உரையாற்றிய அன்பு சகோதரர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்மிடையே உரையாற்ற வருகிறார் ரொட்டேரியன் கார்த்திக் கிட்டு அவர்கள். இன்னோவேஷன் கேட்டலிஸ்ட், சோஷியல் என்டர்பிரினர் அண்ட் சேஞ்ச் மேக்கர். தற்போது ஐஐஐடி பெங்களூரில் சீஃப் இன்னோவேஷன் ஆஃபீஸராக பணியாற்றி வருகிறார். ராயல் சொசைட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் லண்டனின் உறுப்பினராக இருக்கிறார். தனது 16 வருட அனுபவம், நூற்றுக்கணக்கான இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் என்று பல்வேறு துறையினருக்கும் ப்ராடக்ட் டிசைன் ஸ்ட்ராட்டஜி, டீம் பில்டிங், ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் என்று பல்வேறு ட்ரெய்னிங் அளிப்பதில் வல்லுனர். இதன் விளைவாக கல்கி ஃபவுண்டேஷன் ஆனது நிறுவப்பட்டது. யூத் விங் ரோட்டரி இன்டர்நேஷனல் உடன் கடந்த 19 ஆண்டுகளாக இணைந்து செயல்பட்டு வருகிறார். 2010-11 சவுத் ஏசியாவிற்கு ரோட்டரி பிரசிடென்ட்டாக ரோட்டரி இன்டர்நேஷனலுடன் செயலாற்றி 8 நாடுகளில் அதை விரிவுபடுத்தியதில் முக்கிய காரணகர்த்தாவாக இருந்துள்ளார். ரோட்டரி ஃபவுண்டேஷன் குரூப் ஸ்டடி எக்ஸ்சேஞ்ச் புரோகிராமிற்காக யுஎஸ்ஏவிற்கு கல்ச்சுரல் மற்றும் ஒகேஷனல் அம்பாசிடராக சேவையாற்றி இருக்கிறார். நேஷனல் சைபர் செக்யூரிட்டி டாஸ்க் ஃபோர்ஸின் உறுப்பினராக செயலாற்றி இருக்கிறார். கர்நாடக முதலமைச்சரின் கோவிட்-19 போர்க்கால நடவடிக்கையின் போது சிறப்பாக சேவை செய்துள்ளார். 2003-4 ரோட்ராக்ட் கிளப் சைட்டேஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸ் அவார்ட், 2008-9 ரோட்ராக்ட் மூமெண்ட்டின் சிறந்த சேவைக்கான விருது, 2014 ரோட்ராக்ட் சவுத் ஏசியாவின் மிக உயர்ந்த கௌரவ விருதான சர்வீஸ் அபோவ் செல்ஃப் அவார்ட் மற்றும் லீட் தி சேஞ்ச் அவார்ட் ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட்டிடமிருந்து தன்னுடைய தன்னலமற்ற தலைமை பண்பு மற்றும் சேவைக்காக வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஊக்கம், உற்சாகம் மற்றும் விவேகத்துடன் தீவிர வேகத்துடன் செயல்படும் 37 வயதான இளம் சாதனையாளர் ரொட்டேரியன் கார்த்திக் கிட்டு அவர்கள் இதோ நம்மிடையே சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார். Good evening everyone and thank you for calling me. Thank you Brahmakumaris Tiruvannamalai for inviting me to talk on this particular session, and I would like to take you through a journey which is called Shape Your Future. Shaping your future is very important, and there are many ways to it. Some do it academically and some do it from various other sources. One of the other biggest things that I learned from this wonderful movement that I joined when I was in college, it was called Rotaract, and that really shaped my future. So I am going to take you through certain points that changed my life and certain things that we can take forward. Yes, I have done quite a few programs with Rotaract, and which has helped me in my career, and I will accordingly talk to you about it. My dear friends, I can, ignite, and contagious are good words. Pardon me for my Tamil, but I will try to intervene and do a few translations also if possible. Mahatma Gandhi once said, in a gentle way you can shake the world, and he proved it. And tomorrow is today is Gandhi Jayanti, and what more can we ask for rather than remembering him and also thinking of this particular way how to shape our future. My dear friends, in life sometimes you have to be the bottom support system, sometimes you have to be in the middle, and sometimes you have to be on the top. What I have learned is, when you are at the bottom, you should learn how to talk to your managers and to your bosses. And when you are in the middle, you have to balance the upper management and you have to balance the bottom. But don't think it is very easy when you have gone to the top. When you have gone to the top, that is one of the most difficult positions to be in, which you will only experience when you get there. And there are certain aspects that you should follow.
Well, I would say, as young men and women, you should try to enhance the knowledge and skills that will assist you in personal development, address the physical and social needs of their communities, and promote better relations between all people worldwide through network of friendship and fellowship, which I would also call development of the self. My dear friends, you should also live as if you were to die tomorrow, learn as if you were to live forever. Learning is a very integral part in shaping your future. As young leaders in society, you have to make people aware, ignite dreams, teach fellow citizens how to be the change, and please show the world what's next. I want to tell you a small story of myself, how I shaped my future, and how maybe you should take away some points. I was a BSc graduate, and many were engineering graduates. So what many people told, it might be very difficult to get a job, but I never gave up. I shaped my future by getting into various extracurricular activities in college, and also joining this beautiful movement called Rotaract. Well, from there I grew. I would call Rotaract an integral part in shaping my future, which helped me get my first job in Infosys, because when I was interviewed there, I was asked what I did for the society. The next job in Dimension Data is when I became the district Rotaract representative. And I remember my regional head and my boss supporting me very well in all my endeavors. Later, when I joined KPMG, in the final round of interviews, amidst CAs and MBAs, I was hired, and then I was asked by one of the senior partners, and then they replied telling that, yes, you have done some significant work for the society, and that will add on. After that, I started my own venture in the education field, and more than 60% of my staff were from young leaders who had shaped themselves with this movement. Later, I also ran a social venture called Kalki Foundation to help build a digital assistant for Generation Z on preserving India's culture. Now, currently, I serve as the Chief Innovation Officer of IIITB Innovation Center at Bangalore. My dear friends, this journey took a long time. I started in 2001. I was director in college, regional head, district chairman, membership development, president of about one Rotaract club, about 200, 300 people. Then I became the head of the district, then about 2,000 people. I was the first person to also be the president of the Rotaract South Asia movement. Remember, my friends, we started with the dream of 8 people and built this organization. Today it is there in 8 countries: India, Nepal, Bangladesh, Bhutan, Pakistan, Afghanistan, Sri Lanka, Maldives, and it is in 44 Rotary districts, as we call. And we have 120,000 members to it. And as a young leader, I was a leader, a student, a doer, a listener, a dreamer, a mentor, a motivator, a volunteer, an enabler, trying to be a teacher, trying to be a visionary, and trying to be an innovator in taking it forward. I was also invited to the Stanford Graduate School of Business, rare and distinct opportunity, and the biggest honor is representing India at the White House. This is inside the White House, the Dwight Eisenhower Executive Building, and this is at the Executive Office of the President of the United States. Oh, my friends, shape your future. What are the things that I followed? This is very important. These are the 12 steps to success, I would say. My friends, first thing, always be sure what you want. Set out a roadmap, set out a goal, plan accordingly, and focus on that one very goal. Right? Some people are good at extracurricular activities, some people are good at sports, some people only are good at academics. Focus on goal. Very important. Develop a plan. My plan was to serve the community and also meet a few people who I dreamt of when I was young. As an information security engineer, I wanted to meet the founders of 2 companies, which I envisioned in my mind. I shaped my future. I developed a plan, and I met Gil Shwed in Israel, and I met John Chambers in the United States. Stay on course. Don't let people let you down. This might be your mother, father,
இட்ஸ் மைட் பி அ பிரதர். அப்புறமா நம்ம எல்லாம் பேசுறோம், அம்மா போயிட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டி பார்ட்டி, அப்புறமா வேற ஏதான ஒரு இதுக்கு போறாங்க, அங்க கேட்பாங்க, இல்ல உங்க பசங்க எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க? ஓ இந்த காலேஜா, ஓகே. டோன்ட் லெட் பீப்புள் லெட் யூ டவுன். அவங்க என்ன வேணா சொல்லட்டும், என்ன லைஃப், ஓகே, உங்க லைஃப் நீங்க ஷேப் பண்ணணும், நீங்க கோர்ஸ்ல இருக்கணும், நீங்க ஃபியூச்சரை இங்க திங்க் பண்ணணும், திங்க் பண்ணிட்டு தான் முன்னே போகணும். அப்புறமா இம்ப்ரூவ் இந்த ஏரியாஸ் ஆஃப் ஹவு யூ ஃபெயில். இப்போ ஒரு ஏரியால நம்ம வீக்குன்னா அதை நம்ம டெவலப் பண்ணணும். அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும் டெவலப் பண்ணதுக்கு. அந்த ஒரு மைண்ட் செட் வந்தா தான் நம்ம ஃபெயில் ஆகிற ஏரியாஸ் நம்ம we can move forward. அப்புறமா பி willing to change. இப்போ இதே பண்ணோம்னா இது செட் ரூட் ஆகலைன்னா பிளான் ஏ பிளான் பி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். யூ ஷுட் ட்ரை டிஃப்ரெண்ட் வேஸ். அந்த சேஞ்ச் பண்ணாதான் we can go forward. அப்புறமா ஆல்வேஸ் லுக் ahead rather than back. இப்போ நீங்க ஒரு தடவை ஒரு ஸ்விம்மிங் பூல ஒரு ஓஷன்ல ஜம்ப் அடிச்சிட்டீங்கன்னா அது பின்னாடி போக முடியாது, ஒன்லி முன்னாடி. ஹவு டு கோ ஃபார்வர்ட், ஹவு டு டூ, அதே இருக்கணும். பாசிட்டிவ் தாட் ஷுட் பி இன் த மைண்ட் அண்ட் லீட் லைஃப் வித் டிட்டர்மினேஷன். அந்த கோல் நான் பண்ணியே பண்ணும். இப்போ நான் அந்த ரோட் ட்ராக் மூவ்மெண்ட்டுக்கு சேர்ந்தா நாங்கள் ஒரு ஹெட் ஆயிட்டு, நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆயிட்டு, ஒரு சவுத் ஏஷியாக்கு ஹெட் ஆயிட்டு, நான் அந்த இன்டர்நேஷனல் ஹெட் குவார்டர்ஸுக்கு போகணுன்ட்டு இட் வாஸ் தேர். இட் டுக் மீ 18 years, பட் ஐ வென்ட் தேர். ஃபேஸ் பிகர் சேலஞ்சஸ். எப்பவுமே ஒரு சேலஞ்ச் வந்தா, இப்போ எனக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க ஆஃபீஸ்ல ஆட்டோ இது, ஐ வில் ஆல்வேஸ் சே எஸ் சார், ஐ வில் டூ இட். டேக் தட் சேலஞ்ச். அப்புறமா அவங்க பண்ண முடியாதா, மேக் எ டீம், பில்ட் எ டீம் அண்ட் டேக் இட் ஃபார்வர்ட். அதுதான் ஃபேஸ் பிகர் சேலஞ்சஸ் சொல்லுவேன். ஐ டேக் கரேஜஸ் டிசிஷன். ஒரு தடவை போல்டு டிசிஷன் எடுக்கணுமா, இல்ல நான் பிஎஸ்சி தான் படிக்கிறேன், நான் இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன், நான் இது பண்றேன். ஸோ டேக் தட் கரேஜஸ் டிசிஷன். அப்புறமா ஆண்டவர் இருக்காரு, பெருமாள் இருக்காரு. miracles also can happen. Never think it can't happen. Miracles happen in everyone's life. I never thought that, I had a thought, but I never thought that I will meet the people I've always met. So adu oneg, before loving anyone else in life, love yourself. If you don't love yourself, nothing else will happen. First unga mele ungalke confidence irukano. You should have love on yourself. appoda munnadi poga mudiyum. Nothing is impossible, my friends. If you can fly, if you can't fly, then run. If you can't run, then walk. If you can't walk, then crawl. But by all means, keep moving. This is what Martin Luther King Jr. told. All the best. I wish you a great success. You are the winner, my friends. Again, as I am telling you, I can, ignite, and contagious are good things, good words. Take it forward. Take up one idea. Make that one idea your life. Think of it, dream of it, live on it. Let the brains, muscles, nerves, and every part of your body, adada yosikino. It should be full of that idea. Just leave the other ideas alone. And this is the way to success. In the words of Swami Vivekananda, please take it forward that way. Thank you. And I would leave you with this slide. All the best. I would also thank Brahma Kumari, Shweta, and Kishan for inviting me. I'm a good friend Kishan from Rotary in Tirunelveli. Thank you for inviting me. All the best, and wishing you all the success in life. Thank you very much. சவால்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்போதும் முன்னேறி செல்ல வேண்டும், பின்வாங்கக்கூடாது. தைரியமாக முடிவெடுங்கள், அதிசயங்கள் நிகழும் என்று மிக உறுதியாகவும் ஊக்கம் ஏற்படுத்தும் வகையிலும் நம்மிடையே உரையாற்றிய ரொட்டேரியன் கார்த்திக் கிட்டு அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எண்ணம் அழகானால் செயல் அழகாகும், செயல் அழகானால் பலன் அழகாகும், பலன் அழகானால் வாழ்க்கையே அழகாகும் என்று தங்களது கருத்துக்களை மிக கச்சிதமாக இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியில் பதிவு செய்த நமது அனைத்து பேச்சாளர்களுக்கும் பிரம்மா குமாரிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க திரைக்கு பின்னால் செயலாற்றிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் பயனாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் பிரம்மா குமாரிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகளில் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சிஸ்கோ வெபாக்ஸ் மூலமாக ஆன்லைன் ராஜயோக தியான பயிற்சி அளிக்கப்படும். ஆன்லைன் மூலமாக அனைவரும் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிஸ்கோ வெபாக்ஸ் மீட்டிங் ஐடி
16648606264. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை 1 நிமிட தியானத்துடன் நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.